ஓகே. இன்னைக்கு வந்து சரி ஓகே. இன்ட்ரோ வந்து யூசுவல் இன்ட்ரோ பண்ணக்கூடாதுன்ட்டான். ஸோ வந்து நான் எதுவும் பண்ண போறதில்ல. ஸ்ட்ரெயிட்டா சூப்பர்மேன் அண்ட் எஃப்1 இந்த வீக் வந்து சூப்பர்மேன் அண்ட் எஃப்1 பார்த்தோம். பார்த்துட்டல்ல நீயும்? பார்த்துட்டேன் பார்த்துட்டேன். ம். லேட் ஃபார் த மாரிசன் கொஞ்சம் பார்த்துரு. லேட் ம். ஃபார் த பார்ட்டி தான். இருந்தாலும் ஆ. ரொம்ப லேட்டாக பார்த்துட்டேன். இவன் தேட்டரில் பார்த்துட்டான். நீ தேட்டரில் தான்டா பார்த்த? நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன். ஆமாம். நீயும் நான் தியேட்டர்ல தான் நான் பார்த்தேன். ஏன் தேட்டரில் பார்க்கலன்னு மிஸ் பண்ண படம் அது. அதை இப்போ தான் இது பார்த்தேன் நான். எஃப்1ஆ? ஆமாம், எஃப் ஒன். எஃப்1ஆ சூப்பர்மேனா? எஃப் ஒன். சூப்பர்மேனும் நான் தேட்டரில் பார்க்கல. ஆனால் எனக்கு சூப்பர்மேனை விட எஃப் ஒன் ம். ரொம்ப பிடிச்சிருந்தது. ம். நல்லா இருந்தது. தியேட்டர்ல பார்க்கும்போது ஆமா. தியேட்டர்ல எஃப்1 நல்லா இருந்தது. பட் லைக் ஓகே எஃப்1 அது ஒரு தேட்டரல் செகண்டா? மெட்டீரியல் மாதிரி இருந்த மாதிரி இருந்து எனக்கு தோணுது எஃப் ஒன்று. இந்த பிரிண்டில் பார்த்தம்போது தேட்டரில் பார்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு எனக்கு. மிஸ் என்கிட்ட பண்ணிட்டேன். என்ன சொன்னான்னா, ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர்மேன பத்தி பேசிருவோம். அதுக்கடுத்து எஃப்1க்கு போவோம்டா. பேச நெறைய நீ இருக்கு அப்டின்னான். நீ தான்டா என்னடான்னா, நீ இப்ப வந்து தான் நீ தான் இப்போ எஃப்1 பற்றி ஆரம்பிச்ச. எஃப்1 பார்த்துட்டியாடான்னு ஆரம்பித்தேன். ஸோ நான் சரி அப்படியே ஓகே, பேசினேன் சரி எஃப்1 ஓகே. பற்றி. சரி, சூப்பர்மேன் பற்றி ஏன்னா வந்து ஆரம்பிப்போம். சூப்பர் ஒன்னே ஆ ஆரம்பிப்போம். ம். சூப்பர்மேன் ஏன் நான் வந்து சூப்பர்மேன் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணேன்னா, சூப்பர்மேன் வந்து நல்லா இருந்தது எல்லாமே ஓகே. ஆனா வந்து அவ்ளோ இருக்கா பேசறதுக்கு அப்டின்ற அளவுக்கு எனக்கு தெரியல. ரொம்ப நல்லா ஜாலியா இருந்தது படம். ரொம்ப லைட் ஹார்ட்டடான படம். ஆல்சோ நெறைய டாபிக் பத்தி ரொம்ப கொஞ்சம் சீரியஸான டாபிக்லாம் அப்டியே அ முடிஞ்ச அளவுக்கு படத்துல கலந்திருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் படம் வந்து இந்த ஜாக் ஸ்னைடர் ஃபேன்ஸும் வந்து இந்த சூப்பர்மேன் ஃபேன்ஸும் அ ட்விட்டர்ல ஒரு மீம் பார்த்துருந்தேன். இந்த ஏதோ இந்த யூ ஷுட் டை அப்டி இப்டின்னு சொல்லி இந்த நியூஸ் பேப்பர் சூப்பர்மேன் கிட்ட சொல்லுவாங்க. நியூ சூப்பர்மேன் வந்து ஐ சேவ்ட் அ ஸ்குரில் அப்டின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா இருப்பான். தட் பிரிட்டி மச் சம்ஸ் அப் த மூவி ஹவ் இட் காட் ரிசீவ்ட். லைக் அவ வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடான படம். ரொம்ப ஜாலியா போகும். உனக்கு எப்டி இருந்தது? எனக்கு நல்லா தான் இருந்தது. நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து முதல்லே ஒரு ஒரு ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷனே அடி வாங்கி காட்டுறானுங்க. அது நல்லா இருந்தது. ஆ அதை நான் எக்ஸ்பெக்ட் ஆமால்ல பண்ணவே இல்லை. ஸ்டார்டிங்ல. போட்டு பிரித்து ம். எடுத்திருக்காங்க போல சூப்பர்மேனை. ம். அதுதான் இன்ட்ரோவே அவருக்கு. ஆமா. அது ரொம்ப அது வேற டிஃப்ரெண்ட்டாக அந்த இருந்தது. அதுதான் அந்த கேப்ஷன் வேற போடுவாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர்மேன் காட் டிஃபீட்டட் அந்த அப்டி மாதிரி இப்டின்லாம் போட்டதும் அது நானும் கூட 800 செஞ்சுரி ஆகோ அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மி பண்ணிட்டு வருவாங்க. 8 டிகேட்ஸ் ம். ஆகோ, 2 டிகேட்ஸ் ஆகோ, அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் ஆகோ, ஆமா. அந்த மாதிரி போட்டு வந்துகிட்டே ஆமா. இருக்கும்போது இந்த மாரி பண்ணுவாங்க. ஏதோ அது நல்லா இருந்தது. அது பார்க்க நல்லா இருந்தது. ஆமா. இது ஜாக் ஸ்னைடர் வெர்ஸ்ல அதுலலாம் வந்து சூப்பர்மேன் ரொம்ப ஓபியா இருப்பார்ல. ரொம்ப வந்து அப்டியே அவர ஒரு காட் மாரி காட்டியிருப்பாங்க. ம், ம். இந்த இதுல வந்து ரொம்ப சூப்பர்மேன் வந்து ரொம்ப ஹியூமனைஸ் பண்ணி ரொம்ப வந்து இந்த ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர் மேன்னுவாங்க பாரு. இந்த மாரி ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் சூப்பர்மேன் மாரி காட்டியிருந்தாங்க. அந்த மாரி தான் நெறைய பேர் சூப்பர்மேன ரொம்ப ரொம்ப இயர்ஸா இந்த தியேட்டர் ஸ்க்ரீன்ல அந்த மாரி வந்து இந்த விஷுவல் மீடியமா பார்க்கணுன்றனால ஆசைப்பட்டாங்க போல இருக்கு. ஏன்னா வந்து நான் வந்து மேன் ஆஃப் ஸ்டீல் எனக்கு ரொம்ப புடிச்சதா இருந்தது. மேன் ஆஃப் ஸ்டீல் அந்த வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேன் நான் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். அது வந்து சூப்பர்மேன்னா வந்து அப்படியே பிரைட்டா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், சூப்பர்மேன்னா இதுவா இருக்கணும். அது எனக்கு புரியுது. எனக்கு வந்து மேன் ஆஃப் ஸ்டீல் இல்ல வந்து ஜாக் ஸ்னைடரோட சூப்பர்மேன் எப்படி இருந்ததுன்னா, எனக்கு இந்த இன்ஜஸ்டிஸ் சூப்பர்மேன் இருப்பாங்க பாரு. ம். அந்த கிட்டத்தட்ட அந்த ஃபீல்ல தான் இருக்கும். ஒரு மாரி கொஞ்சம் வில்லனா மாத்தப் போறாங்களோ அப்படின்னு தான் நெனச்சேன். ஜாக் ஸ்னைடர் கட்லயுமே கடைசில வந்து அந்த ஹிண்ட்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. அ இந்த சூப்பர்மேன் வந்து கொஞ்சம் அப்படியே இந்த ஈவிலா டர்ன் ஆகுற மாரி கடைசில குடுத்துருப்பாங்க. ஸோ நான் அந்த மாரி தான் பார்த்தேன். அதனால அந்த ஜாக் ஸ்னைடர் வெர்ஸ்ல அவன காட் மாரி காட்டுனது, அப்படியே அவங்க கை காட்டுவாங்க. அப்படியே மேல பறந்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியல. அதுவுமே எனக்கு ஓரளவுக்கு புடிச்சு தான் இருந்தது. ஆனா இந்த சூப்பர்மேன் பார்த்தோனே வந்து எனக்கு அந்த சூப்பர்மேன்னா ஹோப், சூப்பர்மேன்னா இது அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ம். கரெக்ட்டா இருந்தது. படம் பார்க்கும்போது நல்லா அப்படியே எனக்கு அதில் ஒரே நெறைய பேர் வந்து இந்த ஆ படம் எனக்கு ம். ஒரே ஒரு சொல்லு, சொல்லு. இதுதான் எப்போவுமே அந்த சூப்பர்மேன். சாரி, சூப்பர்மேனுன்னு இல்லை, சில சூப்பர் ஹீரோ மூவிஸில் எல்லாமே ம். இந்த ஃபேஸ் ஃபுல்லாக காமிச்சு வச்சிருவானுங்க. இப்போ இந்த சூப்பர்மேன்லேயும் ம். அந்த மாதிரி தான் ஃபேஸ் ஃபுல்லாக ரிவீல் தான் ஏய்! பண்ணி வச்சுருப்பாங்க. ஆ, ஹேர் ஸ்டைலு மட்டும் தான் மாற்றிருப்பாரு, கண்ணாடி அவுத்துட்டு ஆ, இருப்பாரு. ஓகேவா? ஆ அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தானே பாத்தியா இல்லையா? கிரீன் லான்டர்ன் சொல்லுவான் அதுக்கு. அப்படியா? அவன் வந்து ஹிப்னோ கிளாஸ் யூஸ் பண்றான். ம். அந்த ஹிப்னோ கிளாஸ் போட்டா வந்து தெரியாது தெரியுமான்றது. இது ரொம்ப நாளாவே இது போயிட்டு இருக்கு. ரொம்ப நாளாவே இது சொல்லுவாங்க. சூப்பர் ஹீரோஸ் எப்படி வந்து இப்படி இருக்காங்க. நீ அது வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் மாத்துனா உங்களுக்கு எல்லாமே போயிடுமா, கிடுமான்னு. ம். அது ரொம்ப நாளாவே ட்விட்டர்லயும், இதுலயும் வந்து இந்த காமிக்ஸ் படிக்கிறவங்களோ, இவங்கலாம் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அது வந்து இந்த மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க. வந்து ஹிப்னோ கிளாஸ் யூஸ் பண்றதாவும், அத போட்டா வந்து கிளார்க் கென்ட்டுக்கும் சூப்பர்மேனுக்கும் வித்தியாசம் தெரியாதுன்றது மாரியும். அத மூவிலயே கூட எக்ஸ்ப்ளைனும் பண்ணியிருந்தாங்க. லைக் அந்த கிரீன் லான்டர்ன் சொல்லுவான். அவன் ஹிப்னோ கிளாஸஸ் போட்டிருந்தா வந்து அது கிளார்க் கென்ட்ன்றது தெரியாது அப்படின்ற மாரி ஒரு சீனே வரும். அத எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு யார் ஏத்துப்பாங்கன்றது தெரியாது. பட் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால தான்றது. இவ்வளோ நாளா சூப்பர்மேன சும்மா அப்படி கலாய்ச்சிட்டு கிழிச்சிட்டு இருக்கவங்க, சும்மா ஒரு இதான்ப்பா இந்த மாரி ஒரு சின்ன ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுக்கங்கன்ற மாரி சும்மா குடுத்துருந்தாங்க. ம். அது ம். இருந்தது. படத்துல இருந்தது. ஆல்சோ எனக்கு என்னன்னா, எப்பயுமே வந்து எனக்கு ரொம்ப நாளா வந்து எனக்கு சூப்பர்மேனா, பேட்மேனா கேட்டா எனக்கு சூப்பர்மேன் ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா வந்து எனக்குமே இந்த இந்த வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் எப்ப கேட்டாலும் யார பார்த்தாலும் இல்ல இந்த திஸ் இஸ் த நியூ கூல்ன்ற மாரி சும்மா அப்படியே அப்படியே ரொம்ப வந்து அப்படியே டார்க்கா இருக்கிறது. ரொம்ப வந்து அப்படியே ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு 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 பேட்மேன் எதுக்கு பிடிக்கும்னா, ஒரு மாரி அப்படியே ஒரு மாரி ஒரு ட்ராமாவலாம் இது பண்ணாம, ம். ப்ராசஸ் பண்ணாம அந்த மாரிலாம் ஒரு இத வந்து அ இது நல்லாருக்கு. சூப்பர்மேனோட இது பிடிக்கும்ன்னு ரொம்ப நாளா அப்படி சொல்லிட்டு இருந்த மாரி இருந்தது. ரொம்ப நாளா பேட்மேன வந்து பேட்மேன் சொல்லிட்டு இருப்பானுங்க. ஐ அம் பேட்மேன் இந்த ஒரு இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு இதெல்லாம் என்னது ரீல்ஸ் எல்லாம் போட்டு இந்த ராபர்ட் பேட்டின்சன் வந்தப்ப இந்த மீம்ஸ் எல்லாம் போட்டு ஐ அம் பேட்மேன் கிட்மேன்னு சொல்றது. ஆ. எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சூப்பர்மேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர்மேன் வந்து ஒரு ஹோப். சூப்பர்மேன் வந்து ஒரு 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 அது ஏன்னே தெரியல. ஒரு நல்லது பண்ற நல்லவன் ஐ மீன் எனக்கு எப்படி தோணும்னா, ஒருத்தங்க வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்ம நெறைய பேர பார்த்துட்டு இருப்போம்ல. இப்ப ம். ரொம்ப நல்லவன் மாரி பேசுவானுங்க. ஆனா பின்னாடி அது ஒரு ஆள் அப்படி விலகிட்டான்னா போதும். அவன வந்து அசிங்கமா பேசுவானுங்க. ம். ஆனா ம். ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அவன் நல்லவன்ற மாரி நெனச்சுப்பாங்க. ஸோ வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு நல்லவன தியேட்டர்ல காட்டுனா வந்து யாருக்குமே அது ரிலேட் ஆக மாட்டேன்து. ம். அவன பெருசா புடிக்கவும் மாட்டேன்து. அதுவும் இல்லாம ஃப்ளாஸோட ஒருத்தன் அந்த மாரி ஒருத்தங்கள காட்டுனா வந்து அத ஓகே என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப குளோரிஃபை பண்ணிடுறாங்க. இந்த நல்லவன பத்தி பேசவே மாட்டாங்க. அந்த மாரி தான் எனக்கு சூப்பர்மேன பத்தி எப்பயுமே தோன்றிருக்கும். சூப்பர்மேன் வந்து ஒரு ஹோப். சூப்பர்மேன் வந்து ஒரு ஆக்சுவல் குட் காய், ஒரு ஆக்சுவல் குட் பெர்சன் அந்த மாரி தான் எப்பயுமே எனக்கு தெரியும். ஆனா ஏன் வந்து சூப்பர்மேன மதிக்கவே மாட்றானுங்க? ஆல்சோ ஹி இஸ் லைக் ரியலி ஸ்ட்ராங். ஹி இஸ் லைக் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் இன் த டிசி யூனிவர்ஸ். இந்த மாரி ஒரு கேரக்டர் இருக்கான். ஆனா வந்து இத பத்தி பெருசா பேசவே ஆமா. மாட்றானுங்களே. ஹோம்லேண்டர் அ ஹோம்லேண்டர் அப்படி பேசுறாங்க பாய்ஸ்ல. ஆ, ஆ. சூப்பர்மேன் சூப்பர்மேன் வந்து டேய் ம். ஆ சொல்லு, சொல்லு. பேசுறது ஒண்ணு. ஹோம்லேண்டர்ஸ் லிட்டரலி மீன் கூட சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. ஹோம்லேண்டர் பண்ணதெல்லாம் வந்து ஹோம்லேண்டருக்குமே ஒரு ட்ராமா தான். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேனே. ஹோம்லேண்டருக்குமே ஒரு ட்ராமாலாம் இருக்கும். அந்த ட்ராமாவெல்லாம் எடுத்து அந்த மாரி பேசுனது கூட நான் பார்த்ததில்ல. ஹோம்லேண்டர்ஸ் லிட்டரலி மீன் சொல்லிட்டு சுத்துவானுங்க. ஹோம்லேண்டர் பண்ணதுல ஒண்ணும் தப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு அப்படிதான் தோணும். என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நாளா வந்து சூப்பர்மேன வந்து இந்த ஆஸ்பெக்ட்ல காட்டி இத அப்ரிஷியேட் பண்ணணும்னு ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருந்தேன். இப்ப எல்லாருமே எனக்கு வந்து அ பீயிங் குட் இஸ் த ரியல் பங்க் ராக் அந்த மாரிலாம் சொல்லும்போது எனக்கு செம்ம ஜாலியா இருக்கு. செம்ம சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே அதுதான். ஒரு ஒரு நல்லதா இருக்கிறது வந்து இட்ஸ் த ரியல் பங்க் ராக். அது ஒரு நல்லதா இருக்குது நல்லா இருக்கும்டா. அது என்ன அது அப்ரிஷியேட்டே பண்ண மாட்றீங்க. லைக் ஸோ எனக்கு அத படமா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. எனக்கு எனக்கு வந்து சூப்பர்மேன் ரொம்ப புடிச்சது. சூப்பர்மேன்ல என்னதான் விஎஃப்எக்ஸு, சிஜிலாம் டவுன் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும், அது உண்மதான். ம், இருந்தாலும் ம், இப்பவும் பார்க்கும்போது ஃபைட்ஸ் ஆகட்டும், ம், அவங்களோட சிஜி ஆகட்டும், எல்லாமே டாப் லெவல்ல தான் இருக்கு. நான் இப்போ பார்த்த சூப்பர்மேன்ல ஃபைட் சீனு, ம், சிஜிலாம் ம், நல்லாவே பண்ணியிருக்காங்க. சிஜி எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ம். அதான் இந்த நீ இவன்கிட்ட என்னன்னா, ம், இவன்கிட்ட எப்படின்னா, ஹாலிவுட் ப்ராஜெக்ட்ஸ்ல முக்காவாசி எது ம், சிஜி, எது லைவ் ஆக்ஷன்னு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணுவாங்க. அது ஒரு ம். பாசிட்டிவா நான் சொல்லுவேன் எப்பவுமே. இல்ல அந்த அளவு அதுக்கான பட்ஜெட்டும் அவங்ககிட்ட இருக்கு. அது ஒண்ணு மெயின் ம். ரீசனு. அதுதான் மெயின் ரீசனே. பட்ஜெட் இருந்தா உனக்கு அவ்வளோ குவாலிட்டி வரும் எப்பவுமே. ம். அது போட்டு புழிஞ்சு அதுக்கு எப்படி போட்டு புழிஞ்சு எடுப்பாங்கன்றது சரி அது அப்புறமா இன்னொரு ஒரு வீடியோல போவோம். லைக் ஆமா நீ சொன்ன மாரி அவுட்புட்டா பார்க்கும்போது நல்லா இருந்தது. அவுட்புட்டா பார்க்கும்போது அது மட்டும் இல்லாம அந்த ஜாக் ஸ்னைடர் இதுக்கும் அப்படியே கான்ட்ராஸ்ட்டா இருந்தது. ஃபுல் பிரைட். எது நடந்தாலும் பிரைட் தான். அந்த சூப்பர்மேனுக்கும் லூயிஸ்க்கும் வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாரி போகும். ம், ம். அப்ப பின்னாடி வந்து ஒரு 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 பெரிய ஏலியன் கூட கிரீன் லேண்டர்ன்லாம் சண்டை போட்டுருப்பாங்க. பின்னாடி ஆமா. ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும் அது பாட்டுன்னு. அதுவுமே கூட அந்த ஃப்ரேம் கூட ரொம்ப பிரைட்டா அந்த படத்துல காட்டுற வில்லனுங்க அதெல்லாம் கூட ரொம்ப பிரைட்டாவே இருக்கும் படத்துல. ஒரு கலர்ஃபுல்லான வில்லன். இன்னொன்னு வந்து ஒரு கைஜு ஒண்ணு வந்துரும் ஊருக்குள்ள. கைஜு ஒண்ணு சண்டை போட்டு அத கில் பண்ணுவாங்க. அந்த கைஜுமே கூட பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா, ரொம்ப இதுவா படமே ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா ரொம்ப சின்ன பசங்கலாம் பார்த்து என்ஜாய் பண்ற மாரி அந்த மாரி ஒரு இது. அதுல கொஞ்சம் இந்த 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 இது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அந்த அவங்க பேசுனது ஐ மீன் நான் ட்விட்டர்லயுமே நெறைய பார்த்தேன். நெறைய பேர் அப்படிதான் பார்க்குறாங்க. இந்த பாலஸ்டீன் இஷ்யூ, இந்த ஜெனோசைட் அந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் வந்து ரொம்ப அப்படியே லைட்டா வந்து அதனால முடிஞ்ச அளவுக்கு டச் பண்ணி பேசுன மாரியும் அப்படிதான் போட்டிருந்தாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப பாசிட்டிவா தான் தோணுச்சு. அது நல்லா இருந்தது பார்க்கும்போது. சரி ஐ மீன் அந்த அந்த கேரக்டரே அந்த ஒரு அந்த பொரோவியன் இதோட அந்த கேரக்டரே வந்து அந்த கேரக்டர் பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ட்ரம்ப்பும் இந்த இந்த அந்த இஸ்ரேல் இதுவுமே அதோட அமல்கேஷன் மாரி தான் இருந்தது. 2 பேரும் சேர்ந்து இது பண்ற மாரி தான். ம், ஸோ ம். அதெல்லாம் வந்து லைட்டா டச் பண்ணிட்டு இது பண்ணும்போது நல்லா இருந்தது. படம் ஹோப் தான். அது இந்த டைம் அதுவும் இந்த டைம்ல நம்ம இப்ப இருக்கிற இந்த டைம்ல கண்டிப்பா ஹோப் தேவ. அது இந்த படம் இப்ப இந்த படத்த பார்த்துட்டு இந்த அளவுக்கு எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு, எல்லாருமே நெறைய பேர் வந்து தட் இஸ் த ரியல் பங்க் ராக் சூப்பர்மேன் வந்து இஸ் அ ஹோப் அப்படி இப்படின்னு நெறைய எடிட் பார்க்கும்போது செம ஹேப்பியா இருந்தது எனக்கு. ரொம்ப நாளா எப்பயுமே பேட்மேன் எடிட் எது நடந்தாலும் பேட்மேன் எடிட். நெறைய பேர் சொல்லுவாங்க, "டிசியே நீங்க பேட்மேன் வச்சு தான்டா ஓட்டிட்டு இருக்கீங்க." அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு, சூப்பர்மேன் வந்து நல்லா இருக்கும்டா அந்த கேரக்டர் மோஸ்ட் பார்க்கறதுக்கு. அண்டர்ரேட்டட் சூப்பர் ஹீரோவா அவரு?
மோஸ்ட் அண்டர் ரேட்டட்ல சூப்பர்மேன் இஸ் த சூப்பர் ஹீரோ. நம்ம அப்பா அம்மாங்கலாம் கேட்டா கூட சூப்பர்மேன் தெரியும், பேட்மேன் தெரியாது. இன்டர்நெட்ல பார்க்கும்போது நெறைய பேர் வந்து இந்த என்ன சொல்றது? நம்ம ஏஜ் குரூப்ல அந்த மாரி இருக்காங்கல்ல. ஒரு ஒரு ஏர்லி 8 ஏர்லி டீனேஜர்ஸோ இல்ல வந்து ஏர்லி 20ஸ் ஆர் லைக் அ மிட் மிட் 20ஸ் அந்த மாரி இருக்கிற அந்த ஒரு ஏஜ் குரூப்ல இருக்கவங்கலாம் வந்து ஏன்னே தெரியல பேட்மேன் மேல தான் ரொம்ப அப்சஷன் இருக்கும். பிகாஸ் வி ஆல் ஹேவ் அவர் ட்ராமாஸ் அண்ட் வி கேன் ரிலேட் டு பேட்மேன். ஸோ அதனால வந்து பேட்மேன் கிட்ட இருக்கும். ஆனா எனக்கு சூப்பர்மேன் பார்க்கும்போது எப்படி தோணும்னா, ரிலேட் பண்றது ஓகே. ஆனா வந்து யுஃபோரியால தான் நெனைக்கிறேன். யுஃபோரியா அ இது டிவி சீரிஸ் தான் நெனைக்கிறேன். அதுல ஒரு இது வரும். யூ கேன் பி எ குட் பெர்சன் ஆர் சம்திங் லைக் தட். யூ கேன் பி எ குட் பெர்சன் பட் யூ ஹேவ் டூ ட்ரை எவரி டே அப்படின்ற மாரி வரும். நீ ம். ட்ரை பண்ணாலே வந்து நீ ஒரு குட் பெர்சன் தான். எனக்கு சூப்பர்மேன் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணும். இது நல்லவனா இருக்கிற இ இ இல்லன்றது வந்து அது நம்மள அப்படி ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா நல்லவனா இருக்கிற மாரியும் விடமாட்டானுங்க. ஆனா நீ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் டெய்லி. அப்படின்ற மாரி அந்த அந்த ஹோப் குடுக்குற மாரி தான் எனக்கு அந்த படம் இருந்தது. அது நல்லா இருந்தது படம் பார்க்கும்போது. சூப்பரா இருந்தது. எனக்கு புடிச்சிருந்தது. ம். அண்ட் எனக்கும் நல்லா தான் இருந்தது. உனக்கு எப்படி? அப்புறம் எனக்கு வந்து பீஸ் மேக்கரோட கேமியோ வந்து நான் எதிர்பார்க்கல. அது நல்லா இருந்தது அதான். எனக்கு. அது வைக்கும்போது குட்டியா ஒரு கேமியோ நல்லா இருந்தது அது. ம். ஆனா இப்ப நான் ஸ்பாயில் பண்ண வேணாம்னு நெனச்சேன். பீஸ் மேக்கர் புது இப்ப சீசன் வந்திருக்கு. சரி நீ ம். பாரு. அதுல ஒரு சின்ன சீன் கூட வச்சிருக்காங்க. ரெட்கார்ன் பண்ணியிருக்காங்க டிசியுவே. அது ஒரு மாரி சிரிப்பா இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு, ஓ! இந்த அளவுக்குலாம் எஃபோர்ட் எடுத்து பண்றானுங்களான்னு. ஸோ அது நீ முடிஞ்சா பீஸ் மேக்கர் பாத்தியா? சீசன் 1 பாத்தியா நீ? இல்ல பார்க்கல. பீஸ் மேக்கர் முடிஞ்சா பாரு. நல்லா தான் இருக்கும் பீஸ் மேக்கர். ஓ! பார்க்கணும். அது யா லிஸ்ட்ல இருக்கு. பார்க்கணும் அது. பீஸ் மேக்கர் முடிஞ்சா பாரு. ஏன்னா அது ஏன்னா இந்த எம்சியூ மாரி இப்ப புதுசா இந்த டிசியூன்னு இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கானுங்க. அது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் இப் நம்ம எப்படி ஞாபகம் இருக்கா? அந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம் வந்தப்ப, ப்ரோ நீங்க என்ன அவன் 17 படமும் பார்க்கலையா? அப்படின்னுவானுங்க. 17 படமும் பார்த்தா தான் இந்த படம் நம்ம படபடன்னு உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்போம் 17 படத்தையும். இருங்கடா பார்த்துறேன். சம்மந்தமே இல்லாத படத்தலாம் பார்ப்பேன். இப்ப இந்த அயர்ன் மேன் 2ஓ இல்ல இது தார் டார்க் வேர்ல்டோ என்னமோ டார்க் வேர்ல்ட் தான் நெனைக்கிறேன். அந்த படம்லாம் தேவையே கிடையாது. அந்த படம்லாம் எதுக்குடா பார்க்கணும் அப்படின்ற மாரி அதையும் உட்கார்ந்து பார்த்துட்டு கிடப்போம். அது பார்த்தா தான் ப்ரோ இன்ஃபினிட்டி வார் புரியும் அப்படின்னுவாங்க. சரி உட்கார்ந்து பார்க்கறேன்டான்னு அதையும் உட்கார்ந்து பார்த்துட்டு கிடப்போம். அந்த மாரி ஒரு வேள ஒரு 10 வருஷம் கழிச்சு டிசியோ ஒரு பெரிய இதுவோ ஒரு வேள ஆச்சுன்னு வச்சுக்கோ. ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க? சூப்பர்மேன் இது பார்க்கலையா? அது பார்க்கலையா? ஏதாவது கேட்பானுங்க. பீஸ் மேக்கர் சீசன் 1ல 7வது எபிசோட் பார்த்தீங்களான்னு கேட்டாலும் கேட்பானுங்க. அதனால பார்த்து பார்த்து வச்சுக்கோ. அப்பதான் அதுவும் வந்து கரெக்ட்டு தான். சும்மா ஏதாவது கான்வர்சேஷன்ல இருக்க முடியும். சரியா? சூப்பர்மேன் அப்ப முடிஞ்சு போச்சு. எனக்கு சூப்பர்மேன் வந்து எனக்கு முக்காவாசி புடிச்சது. கிளைமேக்ஸ் அவ்வளவா ஒர்க்கே ஆவல சூப்பர்மேன்ல. ரொம்ப ஆ. சப்பையா முடிஞ்ச மாரி இருக்கு எனக்கு. ம். அது சூப்பர்மேனோட ம். அது புரியுது, புரியுது. ஏன் எனக்கு எனக்கு ஒர்க் ஆச்சு. ஏன்னா வந்து எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஓகே டிசி வந்து இது பண்ணிட்டாரு, ரெட்கார்ன் பண்ணிட்டாரு ஜேம்ஸ் கன். கடைசில வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் கிரெடிட் வச்சு அடுத்து இதுக்கு லீட் வைக்க போறாரு அப்படின்னு. நான் நினைச்சுட்டு இருந்தேன். தயவு செஞ்சு அத வைக்காதப்பா. எந்த இது பண்ணவே பண்ணாத. ஒரு மொக்க இது போட்டு கூட முடிச்சுரு இத போஸ்ட் கிரெடிட்ட. சும்மா எதையாச்சும் கடைசில வச்சு வளவளன்னு வளர்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இது ஒரு சூப்பர்மேன்றது ஒரு தனி படமா இருந்தாலே நல்லாருக்கும் அப்படின்ற மாரி நெனச்சேன். ம், கடைசில ம். போஸ்ட் கிரெடிட் இருக்குன்னாங்க. சரி நான் வேற உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது பண்ற போறான் அப்படின்னு. ஆனா கரெக்ட்டா ஒண்ணுமே இல்ல. இந்த படத்துக்கான இது மாரி தான் ஒரு மிஸ்டர் டெரிஃபிக்கும் இவன் வந்து ஒரு கான்வர்சேஷன் போகும். அவ்வளதான் முடிஞ்சிரும். ஆமா, அதுக்கப்புறம் ஆமா. சூப்பர்மேனும் ஒரு டாக் என்னமோ இருக்கும்னு நெனைக்கிறேன். அவ்வளதான் முடிஞ்சிரும். அதோட முடிச்சது அப்பா எனக்கு நிம்மதியா போச்சு. சம்மந்தம் இல்லாம ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துன்னு வந்து இதுல போட்டு, அத ஒண்ணு காட்டி, அடுத்த படத்துக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாரி, நம்ம எதுக்கு சும்மா தேவையில்லாம இந்த வாக்கிங் டெட் நடந்தது பாரு. இந்த நேகன் வர சீன் அப்ப 1 வருஷம் வெயிட் பண்ணோம். என்னடா நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு. அந்த மாரி சம்மந்தமே இல்லாம அடுத்த வருஷம் அடுத்த படம் வர வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்றது? இந்த படம் பார்த்த ஒரு இப்பலாம் அப்படித்தான இருக்கு. இங்கிலீஷ் படம் வந்தாலும் சரி, தமிழ் படம் வந்தாலும் சரி, கூலில கூட ம். கடைசில ஆமீர் கான் வருவாரு. கடைசில வந்துட்டு, என்ன வந்து நீங்க டச் பண்றாதீங்க. ஏங்க இவரு வந்து என்ன ஏங்க மெக்சிகோ வர வச்சுறாத. அப்படி இப்ப நம்ம ஏங்க வந்து கூலிக்கு வந்து ஏங்க வெயிட் அத வேற பண்ணா ஞாபகப்படுத்துறீங்க இப்போ. அட மனசெல்லாம் போங்க. புண்ணா அத பத்தி தான் முன்னாடி வீடியோல தான் போட்டிருக்கோம்ல. விடு. ம். அத பத்தி பேச வேண்டாம். அதான். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப தமிழ் படமோ, இங்கிலீஷ் படமோ எல்லாத்துலயுமே வந்து ஒரு படத்த கம்ப்ளீட் பண்ண மாட்றானுங்க. ஒரு படம் கடைசியா முடிய போது, கடைசி ஒரு 5 நிமிஷத்துல ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு, செகண்ட் வந்து அடுத்து இத பார்த்து அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றது எனக்கு இது இருங்கடா இந்த படத்த முடிச்சிருங்கடா. அதுக்கப்புறம் எதாவது பண்ண போறீங்கன்னா, அதுக்கு அப்டேட். நீங்க தான் டெய்லி அப்டேட்ஸ் குடுக்குறீங்களா? 5 மணிக்கு ஒரு அப்டேட், ம். டீசருக்கு ஒரு அப்டேட், டீசர் ப்ரோமோன்னு ஒரு அப்டேட். இந்த மாரி இவ்ளோ பண்றீங்களேடா! அது அப்ப இது ஒரு கம்ப்ளீட் படமா குடுங்கடா. அதுக்கு அடுத்த படத்துக்கு நான் ஆன்டிசிபேஷன் அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது அப்டேட்லாம் குடுத்து பில்ட் பண்ணி, அப்ப ஆன்டிசிபேஷன் ஏத்தி எனக்கு செகண்ட் படத்த குடுங்க. அத விட்டு ஃபர்ஸ்ட் படத்தோட முடியறப்ப வந்து ஏதாவது ஒண்ணு சம்மந்தமே இல்லாம வச்சு, ஒரு படமே கம்ப்ளீட் ஆவாத மாரி இருக்கு. இப்ப எப்படி இருக்குன்னா, இப்ப 70% படம் தான் கூலி நான் பார்த்த மாரி இருக்கு. ஓ! செகண்ட் பார்ட் இருக்கா? அதுல வந்து அது அது இன்னொரு ஒரு இது மாரி. அது இன்னொரு ஸ்கேம் மாரி. இப்ப நம்ம ஏதாவது கழுவி கழுவி ஊத்துனோம்னு வச்சுக்கோ, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட் எடுப்பாங்க.
அப்போ அதெல்லாம் எதுக்கு? அது வேணாம். ஆ. அதை பத்தி வேணாம், விட்டுருங்க. ரொம்ப அடி அடி. அதனால எனக்கு சூப்பர்மேன் அதான் நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு சூப்பர்மேன் பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் படம். அப்பா சூப்பர்மேன் ஒரு படம் அவ்வளோதான். இந்த படத்த பார்த்தேன். இதுல நிறைய கூற நீ சொல்ற மாரி உனக்கு கிளைமாக்ஸ் பிடிக்கல அந்த மாரி நிறைய பேருக்கு சப்ஜெக்டிவ் வியூஸ்லாம் இருக்கு. ம். அதெல்லாம் இருந்தாலுமே எனக்கு எப்படின்னா, படம் நல்லா இருந்ததுப்பா. எனக்கு வந்து படம் ஓகே ஒரு படம் அந்த ஒரு படம் நல்லா இருக்கு. அது எனக்கு ஜேம்ஸ் கன் கிட்ட எனக்கு ஜேம்ஸ் கன்னோட கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி 3 பிடிக்கும். ஜேம்ஸ் கன் இதுவரைக்கும் பண்ண படம் எல்லாமே அப்படியே ரொம்ப பார்க்கவே முடியாத மாப்பிள்ளங்க. எல்லாமே ஃபன்னாவே இருக்கும். அந்த ம். மாரி சரி டிசிக்கு வந்திருக்காரு ஏதாவது பண்ணுவார் பார்த்தா, நல்ல ஒரு சம்பவம் தான் பண்ணி குடுத்தாரு. நல்லா தான் இருக்கு. சூப்பர்மேன் நல்லா இருந்துச்சு. எனக்கு புடிச்சிருந்தது. டிராபேக்ஸ் அங்கங்க சின்ன சின்னதா இருக்கு. ஆனா நல்லா இருந்தது படம். ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டூ வாட் இஸ் கோயிங் டூ டூ நெக்ஸ்ட். இன்னைக்கு அடுத்த படம்லாம் என்ன டிசியோ வச்சு பண்ண போறாருன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ம். நான் எதுவும் இருக்கா உங்களுக்கு சூப்பர்மேன் லாஸ்ட்ல பத்தி? ஏன்னா சூப்பர்மேன சூப்பர் பத்தி கேர்ள் வேற வந்தாங்கல்ல, லாஸ்ட்ல சூப்பர் கேர்ள் வந்தாங்க. ஆமாமா. ம். ம். ஆமா. அவங்களோட ஐய்யய்யோ! டாக் தான் இல்ல ஆமா. இது? அவங்களோட ஆமாமா. டாக் வேற இல்ல இது? ஓகே, ஓகே. ம். ஆமாமா. இந்த மாரி இருந்தா எனக்கு ஓகே. இந்த மாரி சும்மா நீ அடுத்த இது என்ன வர வச்சுறாத அப்படின்னு அந்த மாரி இருந்தா தான் பிரச்சனை. எனக்கு இந்த பீஸ் மேக்கர் கேமியோவோ இல்லன்னா வந்து இந்த சும்மா ஒரு சின்ன கேமியோ மாரி காட்டிட்டு, அத வச்சு அப்புறமா சீரிஸ் பண்றதுல பிரச்சனை இல்ல. இந்த இப்போ ஏதாவது ஒண்ணு முடியும்போது, அடுத்து இருக்கு. இத விட ஒருத்தன் பெருசா இப்படிலாம் பண்ணா தான் வெறுப்பாகுது. ஒரு படத்த முடிங்களேன் அப்படின்ற மாரி தான் இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது, யா நெறைய இப்ப ஏற்கனவே நெறைய பேசிட்டு நெறைய பேசலன்னு சொல்லக்கூடாது. ஏற்கனவே நெறைய பேசின மாரி தான் இருக்கு. ஆனா, இவ்வளவுதான் சூப்பர்மேன். இது ரொம்ப சிம்பிளான படம். ரொம்ப சிம்பிளான சூப்பர் ஹீரோ படம். என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ அத குடுத்தா மாரி தான் இருந்தது எனக்கு. ஆமா ம். சூப்பர்மேன்ன்றது ரொம்ப நாளா வந்து ஒரு பிரைட்டான ஒரு இந்த இந்த கிறிஸ்டோபர் ரீவ் இல்லன்னா வந்து பிராண்டன் ரூத் அந்த மாரி ஒரு சூப்பர்மேன் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு காமிக்கலான இந்த ஜெட்டி மேல பேண்ட் போட்டு சூப்பர்மேன்னு சொல்லுவாங்க பாரு. அத ம். விளையாட்டுத்தனமா குழந்தைங்கலாம் பிடிக்கிற அந்த மாரி ஒரு ஒரு ஹாப்பி கோ சூப்பர்மேன் அந்த மாரி காட்டுன மாரி தான் இருந்தது. நல்லா இருந்தது. எனக்கு புடிச்சிருந்தது. நல்ல ஒரு ஃபன்னான ஒரு ஹாப்பியான ஒரு சூப்பர்மேன பார்த்த மாரி தான் இருந்தது. அண்ட் ம். அந்த டைம்ல அது தேவணுன்ற மாரி தோணுச்சு. கரெக்ட்டா தான் வந்திருக்கு. நெறைய பேர் அத பத்தி பேசுறது, அந்த அப்ரிஷியேட் பண்றது அந்த எஸ்பெஷலி நான் சொன்ன இது. பீயிங் குட் இஸ் த ரியல் பங்க் ராக்ன்னு என்னமோ சொல்றாங்க பாரு. அதுதான் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அத நெறைய பேர் சொல்றது நல்லா இருக்கு. ம். ம். சூப்பர்மேன் அவ்வளோதான். ம். சூப்பர்மேன் இஸ் ஹோப். அண்ட் ஐ நல்லா லவ் இருக்கு. சூப்பர்மேன். இப்ப எப்படி இருக்குன்னா, இந்த ஒருத்தரு அம் திரை விமர்சனம் சொல்லுவாரு. ஒரே வார்த்தையில சொல்லுவாரு 10 இதுல. ஆமா. சன் டிவில கில்லி, வருவாரு. கபடி இந்த மாரி அவரு சொல்லுவாரு. டாப் 10 அந்த மா மூவிஸா? அந்த மாரி டாப் 10 அ மூவிஸ். அ அந்த மாரி சொல்லணும்னா சூப்பர்மேன், ஹோப் அவ்வளோதான். சூப்பர்மேன், ஹோப்பா? நான் ஓகே. சொல்ல பாரு, இப்ப வந்து கூலி, ரோப். சரி, அது எங்க போனாலும் அங்கேயே வரும். அத விடுங்க. அவ்வளோ புண்பட்டு இருக்கலி. ஆமா. புரியுது, புரியுது. ஓகே. நம்ம ஒண்ணும் பிரச்சனை கூலி ரேங்க் 2ன்னு ஒண்ணு போட்டு கூட பண்ணுவோம். அப்போ வேணாங்க. அப்படிதான் அது ஆக்சுவலா ரொம்ப வன்மம் ஆமா, அதுல நெறைய மிஸ் பண்ணியிருக்கோம் வேற. நெறைய ஆமா. நெறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம். ம். அது வேண்டாம் விடு. அது என் முடிஞ்சது முடிஞ்சது தான். விட்டுருங்க. ஒரு 1 1/2 மணி நேரம் பேசினா கூட இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவுக்கு அவ்வளோ இருக்கு. கூலி பட் 2ன்னு ஓகே. எதாவது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு வையேன், உடனே போட்டுருவோம். கூலி 2 ரேண்ட்னே போட்டுருவோம். ஆரம்பிக்கும் போதே. அவ்வளோதான். படமே ஆரம்பிக்கல அதுக்குள்ள. சரி, ஓகே, ஓகே. பேக் டு த ஓகேப்பா டாபிக். வேணாம்ப்பா. டாபிக் ஆஃப் ம். ஆஃப் ஆகிட்டு ஓகே. போலாம். சூப்பர்மேன் சூப்பர்மேன் அவ்வளோதான்ல. நல்லா இருந்தது. இப்ப F1க்கே ஒரு நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கும் எனக்கும் நல்லா பிடிச்சிருந்தது. இருந்தது. எனக்கு உனக்கு? கிளைமேக்ஸ் தான் லைட்டா ம். ஒர்க் ஆகல. அவ்வளோதான். மத்தபடி ம். ஒர்க் ஆகல மீன்ஸ் ரொம்ப ம். சப்பையா முடிஞ்ச மாரி இருந்தது. ஒரு சூப்பர் ஹீரோ மூவில ம். பார்த்துட்டு வரும்போது ரொம்ப சப்பையா இருந்த மாரி இருந்தது. ம். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு ம். சிஜி ரொம்ப புடிச்சிருந்ததுப்பா அந்த படத்துல. சிஜி பங்கமா ம். பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. ம். ஏன்னா அது எனக்கு அது புரியுது. சிஜி எப்படி ஒர்க் ஆகும், எவ்வளோ புழிவாங்கன்றது எங்களுக்கும் தெரியும். அதனால ஆ. நான் சொல்றேன். நல்லா அதனால இருந்தது. ம். அதனால எங்களுக்கு அந்த நல்லா ஒர்க்க பண்ணிருக்காங்க. பத்தி தெரிஞ்சனால சொல்றோம். நல்லா ம். பண்ணியிருக்காங்க அது. நல்ல அவுட்புட் வந்தது. நல்ல ஆமா. அவுட்புட் வந்திருக்கு. அதான் ப்ராப்பர் ஃபார்முலா படம். எனக்கு நான் இப்ப அடுத்து பேச போற படமே நான் அதான் சொல்லுவேன். ப்ராப்பர் ஃபார்முலா படத்த ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த படத்த பேசும்போது சொல்றேன். என்னன்னா, இப்ப இந்த சூப்பர் ஹீரோ படம்னா நீ என்னலாம் எதிர்பார்க்கலாம்னு இருக்கும்ல. இப்ப சூப்பர் ஹீரோ ஸ்பைடர் மேன் படம்னா, ஸ்பைடர் மேன வச்சு ஒரு ஒரிஜின் ஸ்டோரி வச்சு ஒரு படம் பண்றாங்கன்னு வச்சுக்கயேன். ஸ்பைடர் மேன் 1ன்னு வச்சுக்கோ. புது ஸ்பைடர் மேன் வரான். ம், இப்ப நீ ம். என்ன எதிர்பார்ப்ப? அந்த இவரு யார் அவரு? அங்கிள் பென் சாவறத எதிர்பார்ப்ப. ஆண்ட் மே எதிர்பார்ப்ப. அங்கிள் பென் வந்து மேரி சூப்பர்மேன் கிட்ட இந்த ஜேன். பெப் டாக் குடுப்பாரு. மேரி ஜேன். மேரி ஜேன் எதிர்பார்ப்ப. அப்புறம் வந்து இந்த பெப் டாக் ஒண்ணு குடுப்பாரு பாரு. வித் ஸ்பைடர் கிரேட் மேன பவர் புடிச்ச கம்ஸ் கிரேட் ஒருத்தர் இருப்பாரு ரெஸ்பான்சிபிலிட்டி. பாரு. பாட்காஸ்ட்ல பேசுவாரு. நியூஸ் பேப்பர்ல இருப்பாரு. அவரு தானே? ஆ, ஆ. அவரு இருப்பாரு கண்டிப்பா. ஜேம்சன் கூட பண்ணியிருப்பாரு அந்த கேரக்டர். ஆமா. அந்த மாரி நீ எதிர்பார்ப்ப. அந்த மாரி இது பார்க்கும்போது, இந்த படத்துக்கு அந்த ஃபார்முலாலாம் கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அவங்க பேரன்ட்ஸ் வந்து சூப்பர்மேனுக்கு குடுக்குற பெப் டாக்கா இருக்கட்டும், இல்லன்னா வந்து இத கண்டிப்பா பேசணும்னு நெனச்சேன். வில்லனா காட்டியிருந்தாங்க சூப்பர்மேன். அப்பா! அது எனக்கு எப்ப பார்த்தாலும் ஆன்டி ஹீரோ யாருமே ஒரு ஃபுல் வில்லனாவே இருக்க மாட்டாங்க. ம், ம். இவன் வந்து லெக்ஸ் லூத்தர் வந்து சூப்பர்மேன அவனுக்கு புடிக்கவே புடிக்காது. அவன் மேல ஒரு 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 வெறுப்புனா வெறுப்பு. அப்படி ஒரு வெறுப்பு.
அதுக்காகவே வேற எதுவுமே கிடையாது. சூப்பர்மேன புடிக்காது. அதுக்காகவே அந்த ஒரு வெறுப்புக்காகவே எவ்வளோ ஒரு கீழ்த்தனமா இறங்கி ஒரு வில்லனா இருக்க முடியுமோ, அந்த வில்லனா இருப்பான். அது ப்ராப்பரா அந்த படத்துல இருந்தான். எந்த ஒரு இடத்துலயுமே வந்து, அப்புறம் ஐய்யய்யோ! அது கொஞ்சம் சொல்லணும்னு இறக்குங்க நெனச்சேன். அப்படின்னு. லோகன்ல வந்து இவர ம். மாரியே ஐ மீன் ஜாக் மாரியே ஹியூ ம். ஜாக்மேன் மாரியே இன்னொருத்தர் வருவார்ல, அவன மாரியே ஒரு மியூட்டன்ட்ட ஆ, செஞ்சு அவனையே அடிக்க ஆமாமா. விடுவாங்கல்ல, அதே மாரி ம். இதுல இருந்தது. அதே மாரி சீனு. ஆ, சூப்பர்மேன் மாரியே ஆ, ஒருத்தவன இது மாரி பண்ணி, அவன ரிவீல் பண்ணி ம். அது நீ காமிக்ஸ் ரிலேட்டடா ஒரு இது மெட்டீரியல் பண்ணும்போது, அத பத்தி நம்ம பேசவே முடியாது. ஏன்னா, நெறைய இது இல்ல, இருக்கும். இல்ல. காப்பி இவன் வந்து காப்பி இந்தியன் ஒரு அதெல்லாம் கேரக்டர் சொல்லல இது நான். பண்ணாம அந்த மாரி இருந்ததுன்றேன். ம், அதே மாரி ஒரு சீன்ஸ் ம், இருந்ததுன்றேன். வேற ஒண்ணும் சொல்லல. ம். ஆல்சோ இவ்ளோ பேசிட்டு இப்ப சொல்றேன் இத நானு. இது ஸ்பாய்லர் உள்ள ஒரு டிஸ்கஷன்லாம். இல்ல, இல்ல. ஏன்டா ஸ்பாய்லர் ஃப்ரீ அது கிடையாது. அவங்க தம்ப்நெயிலோ, டைட்டிலோ பாத்தாலே தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம். ம். இவ்ளோ ஆல்சோ ஏன்டா எவ்வளோ நாள் ஆச்சு இவ்ளோ ஒரு நாள் ஏதோ படம் நேத்தி வந்து இன்னைக்கு பேசுற மாரி ம். சொல்ற நீ. இவ்ளோ மாசம் இல்ல கழிச்சு நெறைய பேர் பேசுறோம் பார்க்க நம்ப. மாட்றாங்க வந்து. நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து ஒரு டார்க் நைட் எதையோ பத்தி நான் சும்மா யார்கிட்டயோ கேட்கறேன்னு சொல்லி ஸ்பாயில் பண்ணாதீங்க ப்ரோ. டேய் டார்க் நைட் வந்து 2008 நீ என்னடா ஸ்பாயில் பண்ணது இப்ப சொல்லிட்டு இருக்க? ஆமா, நெறைய டார்க் பேரு நைட் நெறைய பாக்காம இருந்திருப்பாங்க. நான் அதான் சொல்றேன். அதுக்குன்னு அப்ப பேசவே முடியாது எத பத்தியுமே அப்புறம். அதான். சும்மா ஒரு எக்ஸைட்மென்ட்ல பேச முடியாது. பட் ஓகே. இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். எனக்கு படம் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆச்சு. ஐ நல்லா அம் இஃப் யூ ஆஸ்க் மீ சூப்பர்மேன் ஆர் பேட்மேன், சூப்பர்மேன். ஐ அம் சூப்பர்மேன் ஸ்டான். ஸோ எனக்கு ஒரு ஆஸ் அ சூப்பர்மேன் ஃபேனா எனக்கு ஜாலியா இருந்தது. படம் ரொம்ப புடிச்சிருந்தது. இப்ப போவோமா? அடுத்துக்கு வந்து ஒரு லிஸ்ட் போட்டுருக்கான். ஒரு லிஸ்ட் மளிகை சாமான் லிஸ்ட் ஒண்ணு போட்டு வச்சிருக்கேன் லிஸ்ட்லாம் அப்படின்னாயிட்டு. கிடையாது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதனால ஒரு 4, 5 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சேன். ஏன்னா மறந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஓ! ஓகே, ஓகே. எப்படி தலைய வச்சு எடுக்கலாமா? இல்ல தளபதி பண்ணா கரெக்ட்டா இருக்குமா? அதுதான் பண்ணக்கூடாதுன்றேன். அது பண்ணா நாஸ்தி ஆயிடும் படம். அதான் படம் வந்தோனே, படம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல. படத்த பத்தி அதர் கம்யூனிட்டீஸ்ல அந்த ஓடிடி அந்த ரிலீஸ் ஆனதுமே, இவன் அந்த அதர் இதெல்லாம் இருக்காங்க பாரு. அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கவங்க அவங்கலாம் வந்து, பிராட் பிட் இப்படி இருந்தான், படம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. எடிட்ஸ் எப்படி இருக்கு? அப்படி இப்படி பேசுறாங்க. தமிழ் கம்யூனிட்டி அஜித் பண்ணலாமா? விஜய் பண்ணலாமா? அவ்வளதான். அஜித் தான். அஜித் ஏன்டா? அஜித் சார் தான் பண்ணணும். ஏன்னா ரேசிங் வேற அவருக்கு தெரியும்ல. அதனால ஆப்ட்டா இருக்கும்னு சொல்லி அங்க பேசிட்டு இருக்காங்க. இல்லடா விஜய் தான்டா கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு. அதான் நீயா நான் நானா? அவன்கிட்ட சொன்னேன். ம். நான் அவன்கிட்ட கூட சொன்னேனே, அஜித் பண்ணலாம். அஜித் அண்ட் மேடி ஃபோட்டோ ஒண்ணு இருக்குல்ல. ம், இந்த ம். மாதவன் ஃபோட்டோ அஜித்தோட ஆக்சுவல் ரேஸ் அப்ப 2 பேர் எடுத்தாங்களே. அத போட்டுட்டு இந்த பேர் அப்படியே பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இதுக்கு ஒருத்தன் ரிப்ளை பண்ணிருக்கான் கீழ. ப்ரோ நான் சொல்றேன் தப்பா நெனச்சுக்காதீங்க. F1ல வந்து அவ்வளோ டீட்டெயில்லாம் கிடையாது. படத்துல வந்து ஆரா தான். அத பேஸ் பண்ணி பார்க்கும்போது தளபதி பண்ணா தான் நல்லா இருக்கும். டேய் யார்றா நீங்க? யார்றா நீங்கன்ற மாரி தான் இருக்கு. என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? படத்த பத்தி விட்டீங்க. தல பண்ணலாமா? தளபதி விட்டுருங்கடா. தயவு செஞ்சு விட்டுருங்கடா. ஏதாவது ஒரு படம் வந்தா தல பண்ணலாமா? தளபதி பண்ணலாமா? தல பண்ணலாமா? தளபதி பண்ணலாமா? அப்படியே நல்ல படமா குடுத்து அறுத்து தள்ளிட்டு இருக்காங்க. இப்ப F1 தான் ஒரு கேடு. முதல்ல நீங்க நல்ல படம் பண்ணுங்கடா. அப்புறம் இருக்கிற படத்த எடுத்துட்டு வந்து ரீமேக் பண்ணலாம். ஏற்கனவே அந்த லியோவே வந்து ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸோட ஒரு தழுவல் அந்த மாரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதையுமே உருப்படியா பண்ணல. இப்ப F1 எடுத்துட்டு வந்து பண்ணி என்ன பண்ண போற நீ? எல்லாத்தையும் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ண முடியும். ஏற்கனவே இவங்க தான் திருடி தான் எடுத்துட்டு வந்து இதுல பண்ணி என்ன ஆச்சரியம்னா, அத அஜித் கிட்டயே கேட்டாங்க இன்டர்வியூல. அந்த ஆ ரேசிங் ஆமா. ஓடும்போதே கேட்டாங்க. இந்த மாரி பிராட் பிட்டோட ஆமாமா. F1 ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க அந்த ம். மாரி ரீமேக் பண்ணுவீங்களா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஒய் ம். நாட்ன்ற மாரி சொன்னாரு. ஒய் நாட்டுன்னு ஆமா சொல்லிட்டு ஷூர் வை நாட். ஒய் நாட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது வேற சொன்னாரு. லைக் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அப்படின்லாம் சொன்னாரு. இந்தியன் வெர்ஷன் ஆஃப் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அவரு. ஐயோ! இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இஃப் ஐ அம் நாட் ராங் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட கலெக்ஷன் வந்து அ அந்த அவங்களோட அந்த டொமஸ்டிக் இது இருக்குல்ல, ம். அதோட இன்டர்நேஷனல் கலெக்ஷன் தான் அதிகமா இருக்கு. லைக் இந்தியாலுமே கலெக்ஷன் ரொம்ப நெறைய இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கான படம் தான் அது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அவங்க ஊருக்கு பண்றாங்களோ இல்லையோ, நம்மளுக்கு தான் பண்றானுங்க அத. ம். இவனுங்க நல்ல அந்த மசாலா ஒண்ணு அப்படியே போட்டு பொளந்துக்கின்னு கார பறந்துக்கின்னு பறக்க விட்டு அதில பேராசூட்ட கட்டி அது இதுன்னு பார்க்கும்போது, பக்கா மசாலா படம் அது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். ஒரு அப்படியே இங்கிலீஷ் ஹாலிவுட் படத்தலாம் அப்படி இப்படின்னுவாங்கல்ல. ஹாலிவுட்ல அவ்வளோ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிரான்சைஸ் அந்த மாரி இருக்கு. அவங்களே வந்து ஒரு மசாலா படம் தான் எடுக்குறானுங்க. இந்த பக்கா மசாலா படம். ஒரு தமிழ் படத்த மசாலா படத்தோட அந்த ஃபார்முலாலாம் எடுத்தோம்னா, அதெல்லாம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல இருக்கும். அப்படியே இந்த ஃபேமிலின்றது, நம்ம எப்படி குடும்ப சென்டிமெண்ட்ன்றோமோ, அதே தான் அங்க அவனுங்க. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி தான் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். அத அந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி தான் எடுப்பானுங்க. அத திங்கிறதுமே நம்ம ஆளுங்க தான். ஸோ வந்து எனக்கு அது அந்த அஜித் இன்டர்வியூ பார்க்கும்போது, F1 பத்தி கேட்கறாங்க. F1 ஒய் நாட் அவர் சொன்னது நல்லா இருந்தது. ஏன் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாரி பண்ணக்கூடாது அப்படி. அப்பதான் எனக்கு புரிஞ்சது. இப்ப புரியுது எனக்கு ஏன் வந்து நம்ம ஊர் காரங்கலாம் இந்த மாரி படம்லாம் சூஸ் பண்றாங்க. இந்த விஸ்வாசம் மாரியும், இந்த மாரி ரொம்ப அப்படியே அது மசாலா இதுவும் அது அவங்களுக்கு ஃபுல்லா அதான் ஃபேமிலி தானே. அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபுல்லா ஃபேமிலி தான் முக்கியன்ற மாரி அதான் பேசுறது.
குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி தான் போல இருக்கு எல்லாருக்குமே. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி தான் வேணும் போல இருக்கு. ஃபுல் மசாலா படம் தான் போல இருக்கு. கொஞ்சம் கூட எஃப் பத்தி கேட்டா கூட ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாரி அம்மலாம். ஏங்க எஃப் பத்தி சொல்லிட்டு விடுங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸே இருக்கிறீங்க. வெட்டியா ஆமா. அஜித் ஐ மீன் நான் அந்த கான்வர்சேஷனுக்குள்ளேயே வரல. ஆனா விஜய் இழுத்துன்னு வரீங்களாடா அந்த கான்வர்சேஷனுக்குள்ள. ஆறா தான் ப்ரோ. அந்த ஆறாக்காக விஜய் பண்ண ஏன் அப்படி இருக்கீங்க? இப்ப அஜித் சொல்லிட்டா வந்து கான்வர்சேஷன் சம்பந்தமே இல்லைன்னு வச்சுக்கேன். அஜித்தை பத்தி யாரா பேசுறாங்க, விஜய் இழுத்தணும். இப்ப விஜய் பத்தி ஏதாவது பேசுறாங்க, அஜித் இழுத்தணும். இது என்ன சம்பந்தமே இல்லை. எதுக்கு ஒரு ஆளை மட்டும் அப்ரிஷியேட் பண்ணுங்க, இல்ல ஒரு ஆளை கேவலமா பேசல, ஒரு ஆளை பத்தி கேவலமா பேசுறீங்களா? ஏன்னா இவரை பத்தி பேசுனா கூடயே ஒரு லிங்க் போட்டு இன்னொரு ஆளை இருக்கிறீங்க. ஐயோ! பாத்தியா? F1 ஸ்டார்ட் பண்ணுப்பா. சாரி நம்ம இன்னும் F1க்குள்ளயே போல. அதுக்குள்ள அஜித், விஜய். ஏன்னா இந்த மீம் எனக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. நான் அதே வந்தவனே ஓடிடில வந்தவனே எல்லாரும் ஒரு மாரி ரிசீவ் பண்ணுவாங்கல்ல. படம் தியேட்டர்ல வர்றது ரிசீவ் பண்றது ஒண்ணு. ஓடிடிக்குன்னு ஒரு பெரிய ஒரு கிரவுட் இருக்குல்ல. அவங்க ஆமா. பார்த்துட்டு ஒண்ணு ரிசீவ் பண்ணுவாங்க. அவங்க பார்த்துட்டு நெறைய ஒப்பீனியன்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல. சரி நான் அத கேட்கலாம். அது நம்ம ஊர்ல இருக்கவங்க எப்படி என்ன சொல்றாங்க கேட்கலான்னு. ஏன்னா வந்து நான் F1 எப்படி பார்க்குறேன்னா பக்கா மசாலா படம். பக்கா மசாலா படம். ஹாலிவுட் மசாலா படம். சரி நம்ம ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்றாங்க? ஜாலியா இருக்கும். ஏன்னா எனக்கு ஜாலியா இருந்தது படம் பார்க்கும்போது. நல்ல மசாலா ஃபார்முலா வச்சு ஒரு ஹாலிவுட் படம் நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாரி தான் இருந்தது எனக்கு. சரி இவங்க எப்படி ரிசீவ் பண்றாங்க அப்படி பார்க்கலான்னு பார்த்தா, தலையா தளபதி பண்ணா நல்லா இருக்குமா? அவ்வளவுதாங்க. ரேசிங் படம் எடுத்துட்டு நீங்க எப்படி தலையை சேர்க்காம இருப்பீங்க? என்னடா பேசுது? படத்தை பத்தி தான் பேசுங்கடா. படத்துல இப்படி நல்லாது அப்படி நல்லாதுன்னு சொல்லி பார்த்தா தலையா தளபதியா சொல்லிட்டு இருக்கீங்க. அதுலயும் தலையா அதெல்லாம் தலை நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. சரி ஓகே, அவருக்கு தான் சூட் ஆகும்னு சொல்லிட்டு விட்டு போயிடலாம்ல. கிடையாது, தளபதியை எடுத்துட்டு வரும். தலையை எடுத்துட்டு வந்தா தளபதியை எடுத்துட்டு வருவோன்னு வராங்க. இப்ப அதான் இன்னொரு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் எப்படின்னா, இப்ப அந்த ஜாவியர் பாடம் தானே அவர் பேரு. அந்த இன்னொரு பார்ட்னர். ஆமா, அவரோட பார்ட்னர். அவருக்கு பெருசா ரோல் ஒன்னும் பெருசாலாம் இருக்காது. கொஞ்சம் கம்மியான அது விஜய். இப்போ அது விஜய் ஆயிடுச்சா? இப்ப தலைன்னு சொல்றாங்க. அதனால ஏதாவது சொன்னோம். அதை விஜய் கொடுத்துருங்க. விஜய் பக்காவா இருக்கும். பக்காவா இருக்கும். சும்மா ஏதோ ரோல் கொடுக்குற மாதிரி விஜய் கொடுத்துரு. விஜய் தளபதி பரவாயில்ல. டேய் சம்பந்தமே நாம எதுக்குடா அவர் பண்ணணும். சரி, பேக் டு டாபிக். F1 பத்தி பேசுவோம். தான் பேசிட்டு இருக்கோம். ஓகே, படத்தை பத்தி இப்ப பேசலாம். படத்தை பத்தி. படம் எப்படி உனக்கு ஒர்க் ஆச்சு? எப்படி இருந்தது படம்? தியேட்டர்ல பார்க்க எப்படி இருந்தது? தியேட்டர்ல நான் இதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். எல்லாம் வந்து எனக்கு வந்து F1 சுத்தமா அது என்ன ஏதுன்னு எனக்கு சுத்தமா ஐடியா கிடையாது. F1 பாக்குற ஆளும் கிடையாது நான். எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. A to Z ஒண்ணுமே தெரியாது. நான் போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நல்ல படம் போகுது. நான் இதை முக்கியமா சொல்லிடுறேன். நீங்க F1 அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கும் அதை பத்தி சுத்தமா தெரியாது. ஆனா நல்லா என்ஜாய் பண்ணேன். யாருமே சொல்ல என்ன இந்த இது ஐயோ, இது எனக்கு வேற ஞாபகம் தான் வருது. இந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது வேணாம், அங்கேயே போவேணாம்ப்பா நம்ம. இல்ல எனக்கு வந்து டெனட்டா இந்த ஏதோ ஒரு நோலன் படத்தை பார்த்துட்டுல ப்ரோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் அப்படின்னாங்க. இல்ல எல்லா படமும் அப்படி கிடையாது. அந்த மாதிரி சொல்றாங்களோ. ஏன்னா F1 எடுத்தாங்க. நான் போல மூளைய கசக்கி பிழியற மாதிரி எல்லாம் இல்ல அந்த படம். ஏதோ F1 உங்களுக்கு தெரிஞ்சாதான், காலகாலமா தெரிஞ்சாதான் இந்த படம் புரியுன்ற மாதிரி எல்லாம் கிடையாது. ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தது. அதுக்குதான் சொல்ல வரேன். ஏன்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸும் ஏதோ அங்கங்க பேசுறாங்க. அது ரொம்ப சீரியஸான அட்வான்ஸ்டான டேர்ம்ஸா இல்ல சிம்பிளான டேர்ம்ஸானு கூட எனக்கு தெரியல. ஆனா அங்கங்க பேசுறாங்க. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா கூட படம் நல்லா ஃபன்னா என்ஜாயபிளா அந்த மாதிரி தான் போச்சு. ரொம்ப என்டர்டெய்னிங்கா தான் போச்சு. என்டர்டெய்னிங்கா படம் வரது ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு. என்டர்டெய்னிங்கா தான் போச்சு. எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு. எனக்கு வந்து நல்லா தான் ஒரு ப்ராப்பர் அதான் சொல்றேனே. அந்த ஒரு சீன் கூட உங்ககிட்ட சொன்னேனே. தினமும் வரும்டா. ஏதோ சொல்லிட்டு திஸ் இஸ் அவர் ஃபியூச்சரோ என்னமோ சொல்லுவாங்க. சொன்னோடனே அப்படியே பிராட் பிட் அங்க நடந்து வருவார் அப்படியே. அது மட்டும் இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த நீ சொன்ன அந்த கமர்ஷியலுக்கான எலிமெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டு இருந்தது. நான் நோட் பண்ண ஸ்டார்டிங்லேயே அந்த பிராட் பிட் வந்து ரேஸ் போட்டுவார். F2 நினைக்கிறேன். அது எனக்கு சரியா தெரியல, நீங்க சொல்லுங்க தெரிஞ்சா. அந்த மாதிரி பெரிய கார் ஓட்டினா அதுக்கு நேம் என்னன்னு எனக்கு சரியா தெரியல. அந்த காரு வந்து ஓட்டிட்டு இருக்காரு. ஓட்டிட்டு ஒருத்தர் மேலே இடிச்சிட்டாரு. அவர் வந்து ரேஸ் முடிச்ச உடனே சண்டைக்கு வராரு. சண்டைக்கு வந்தோடனே பிராட் பிட் வந்து கூலாக தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. ஓகே, அவர் சண்டைக்கு வராரு. எல்லாம் தடுக்கிறாங்க அவரை. பிராட் பிட் கூலாக, நான் நினச்சேன் ஏதோ கூலாக இருக்கான் போல இருக்கு, ஒரு சண்டைலாம் அவனுக்கு பெரிய மேட்ரு இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி கூலாக இருக்கான்னா, அப்படியே கேமரா ஆங்கிள் திருப்பாங்க. ரைட் கையில் வந்து டூல்ஸ் பிடிச்சிட்டு இருப்பான். செம்மையா இருந்தது சீனு. அவன் கிட்ட வந்தானே அடிச்சிட்டு இருப்பான். அதுக்கு தான் டூல்ஸ் கையில் வச்சுட்டு இருக்கான். ஓகேவா? அதனால அது ஒரு கமர்ஷியலான எலிமெண்ட் தான் அது. இந்த சைடு ஃபுல்லாக கூலாக அப்படியே தண்ணி குடிச்சிட்டு இருந்தா எதுவுமே இல்லாமல் அப்படியே டூல்ஸை வச்சுட்டு போயிடுவார். அது ஸ்டார்டிங்கில் அதை நான் நோட்டீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் உனக்கு
ஆ அந்த கேரக்டர் கொஞ்சம் அந்த மாரி சின்ன சின்ன விஷயம்லாம் எனக்குமே புடிச்சிருந்தது. அந்த கேரக்டர் வந்து அ இப்ப இந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து அந்த கால வந்து கிரீஸ விட்டு அத தாண்டிட்டு ம், அடிச்சவொன்னே எல்லாருமே ம், ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு தெரியுமா? இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸ்பிரிட் ஆஃப் த கேம் மறுபடியும் இருக்குன்னு சொல்ட்டு. ம், அது வந்து எல்லாருக்கும் ஒரு 2 ஒப்பீனியன் இருக்கும்ல. இது வந்து கரெக்ட்ன்னுவாங்க. இது ரூல்ஸ்குள்ள இருக்கு அப்டின்னுவாங்க. சில பேர் வந்து இல்ல என்னதான் ரூல்ஸ்குள்ள இருந்தாலும் மோரல்னு ஒண்ணு இருக்கு. நீங்க இத மீறிட்டீங்க. ஒரு ஸ்பிரிட்ன்னு இருக்கு கேம்க்கு அத மீறிட்டீங்க அப்டி இப்டின்னு சொல்லுவாங்கல்ல. ம். இந்த கேரக்டர் வந்து அந்த 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 ரவிச்சந்திரன் அஸ்வின் பண்ண மாதிரியான ஒரு இதுவா இருந்தது. இதெல்லாம் கேம்க்குள்ள இந்த ரூல்ஸ் இருக்கு. அப்ப நான் பண்ணுவேன்ற மாரி சிலது பண்ணுச்சு தெரியுமா படத்துல. லைக் போய் இடிச்சிடுறது. ம், ம். போய் வந்து வேணும்னே இடிக்கிறது. அது இடிச்சுட்டு வந்து அது அந்த அ ஒரு அது அவரோட ஸ்ட்ராட்டஜி அது. அப்படி அதான் பண்ணியும் வின் சொல்றேன். பண்ணலாம். அப்டின்ற அதான் என்னென்ன வழிலாம் இருக்கோ எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணி நான் வின் பண்ணுவேன். வின் ம். பண்றது தான் எனக்கு வந்து இது அப்டின்றத வந்து பெனால்ட்டியா அந்த இல்லாத படத்துல வந்து பொறுத்து, பெனால்ட்டியா ஆவாத ம், வரைக்கும் ஓகே தான். அதுக்கேத்த ம், மாரி தான் பிராட் பிட் யூஸும் பண்ணுவாரு. பெனால்ட்டி வைக்காம ம். தான் கரெக்ட்டா ஓட்டின்னு வருவாரு. அதான் சொல்றேன். இல்ல பெனால்டி பே பண்ணணும்னு நெனைக்கிறேன். பட் லைக் அது வந்து ரூல்ஸ்குள்ள இருக்க மாரி என்னமோ சொல்லுவாங்க. அது வந்து அவங்க அத பண்ணா அவங்களால வின் பண்ண முடியும். ஆனா வந்து பெனால்டி அத பே பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா இது பண்ணா நம்ம வந்து அட்வான்ஸ் ஆவோம். நம்ம வின் பண்ண முடியுமோ ஏதோ தெரிஞ்சதுனால அதெல்லாம் பண்ணுவாரு. ம். அதெல்லாம் இந்த மாரி ஒரு கேரக்டர் பார்த்ததில்லன்ற. இந்த மாரிலாம் வந்து ஏதோ சின்ன சின்ன குறுக்கு வழிலாம் இருந்தா கூட அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு 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 கேரக்டர் பண்ணது வந்து அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கொஞ்சம் வந்து எப்பயுமே வந்து ஒரு ரொம்ப மோரலி ரைட்டா இல்லாம கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி கூட வின் பண்ணுவேன் அப்படின்ற மாரி பண்ணது நல்லா இருந்தது. ம். மத்தபடி எனக்கு அது மசாலா படம் தான்டா. பக்கா மசாலா படம். நல்லா நல்லா இருந்தது. நல்லா ஃபன்னா போச்சு. அவரு பிராட் பிட் வந்து ஆக்டிங்ல சொல்லவே தேவையில்ல. எனக்கு வந்து 7லேருந்தே அந்த ஆள ம். பிடிக்கும் எனக்கு. நல்ல ஆக்டர் ம். அவரு. கிளீனா சூப்பரா நடிச்சிருவாரு அவரு. ம். அப்புறம் இது தமிழ் படத்துல வர டயலாக் மாரி ஒண்ணு இருந்தது. அதாவது அவர் மேனேஜர் வந்து கூட்டிட்டு ம். வருவாரு. பிராட் பிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ம். இதுக்கு ட்ராக்குக்கு கூட்டு ம். வருவாரு. அப்போ அங்க இருக்க ம். மெக்கானிக்ஸு, இன்ஜினியர்ஸ் எல்லாரும் கேட்பாங்க. "இவரு யாரு கூட்டின்னு ம். வரீங்க? வயசானவர் மாரி இருக்காரு. இவரு ம். எதுக்கு இப்ப கூட்டின்னு வரீங்க?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. ம். அ ம். அப்ப கேட்கும்போது அது தமிழ் படத்துல அது சொல்லுவாங்கல்ல, "அண்ணாத்த கிட்ட பிராட் பிட் நம்ம சொல்லுவாரா? மாத்தலடா, நாம தான் அண்ணாத்த கிட்ட ஆ. மாட்டிக்கணும்." அந்த மாரி ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவான். "வி ஆர் நாட் ஆடிஷனிங் ஹிம், ஹி இஸ் ஆடிஷனிங் அஸ்" அப்படி. ஆமாமாமா. யாஹ்! யாஹ்! செம்ம சிரிப்பா இருந்தது அது. அப்படியே பக்கா தமிழ் டயலாக் மாரி இருந்தது. ஆமாமாமாமா. அதான். அதனால தான் சொல்றேன். இந்த மாரி இதெல்லாம் தான் எனக்கு ஒரு மசாலா ஃபில்ம் ஒரு வைப் குடுத்தது. எப்பயுமே வந்து அவரு யாரு தெரியும்ல? அவரு ம். கால வச்சாருன்னா, அதான். அவன் எந்த மாரி வாழ்ந்தவன் தெரியுமா? அந்த மாரி இருந்துச்சு. ஆனா அது ஒர்க்கா இருந்தது. நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க படத்துல. அந்த ம். மாரி அது சீன்ஸ்லாம் வச்சு கரெக்ட்டா நல்லா ஒர்க் நின்னுச்சு. பண்ணியிருந்தாங்க. கரெக்ட்டான இடத்துல, கரெக்ட்டான ம். டயலாக் பேசுனனால அது நல்லா இருந்தது. ம். இந்த சும்மா கேரக்டருமே ஒரு நல்லா ஹீரோக்கு ஓரளவுக்கு இது குடுக்கணும், மாஸ் சீன்ஸு, மாஸா பேசணும் அப்டின்லாம் இல்ல. ம். கரெக்ட்டா இருந்தது அந்த இடத்துல. அதே படத்துக்கு மாரி அவன் அப்படி பேசுறதுக்கு அந்த ஹைப்க்கு ஏத்த மாரி அவனுக்கு படத்துல வந்து அந்த மாரி சீன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அதனால ஒர்க் ஆச்சு அது. அவன் நெறைய அந்த மாரிலாம் பண்ணான். அந்த இந்த இத நான் சொன்ன அந்த இதெல்லாம் இருக்கட்டும், அந்த ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிலாம் நீ சொன்னியே, அந்த ம். மாரி பண்ணி வின் பண்றது இதெல்லாம் பார்த்துட்டு அவன் சொல்ற டயலாக் கேட்கும்போது, ஓகேடா அதுக்கு ஏத்த அந்த டயலாக் ஏத்த ஆள் தான் இவன் அப்படின்ற மாரி ம். இருந்தது. ஸோ நல்லா சும்மா இருந்தது. எதுவுமே சம்மந்தமே இல்லாம அப்படி பேசுறதுலாம் இல்ல. இந்த அண்ணாத்த கிட்ட நம்ம பாட்டுல சம்மந்தமே கிடையாது அதுக்கெல்லாம். அந்த அதுதான் மாரி சொல்றேன். சம்மந்தம் தமிழ் இல்லாம தமிழ் சினிமால அந்த மாரி வைப்பாங்க. ஒரு ஹீரோக்கான பூஸ்ட் மாரி சம்மந்தமே இருக்காது. ஆ அதெல்லாம் ஆனா அது வைப்பாங்க அந்த ஏன்னே காட்ட டயலாக். மாட்டான். ஆ. ஏன்னே காட்ட மாட்டான். அது அந்த மாரி இல்லாம இதுல ஓகே இதெல்லாம் அவன் பண்ணியிருக்கான். இதனால இத அப்படி அவன ம், ம், பேசுறாங்கன்னும்போது, ம். அது நல்லா இருந்தது. நல்லா ம். இருந்தது. அதுக்கு தான் நான் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப சொல்றேன். ப்ராப்பர் மசாலா ஃபில்ம் மாரி இருந்தது. கோ ஹெட். அடுத்து. அடுத்து என்ன? எனக்கு வந்து வேற என்ன? அந்த இதுவரைக்கும் 10த் டாப் 10க்குள்ளேயே வராத டீம் அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ, இதுவரைக்கும் ஆ, வந்தது டாப் 10க்குள்ளேயே வந்ததே கிடையாது. அவங்க இதுவரைக்கும் ம், லைஃப்ல அடிச்சதே கிடையாது மாரி. அப்போ ம், பிராட் பிட் வருவாரு. டாப் 10 வந்துருவாங்க. பிராட் பிட் வந்தவுடனே டாப் ம், 10 வந்துருவாங்க. டாப் 10 வந்தோனே அவங்க ம், செம்ம சந்தோஷப்படுவாங்க. ஃபுல்லா சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு அச்சீவ்மெண்ட் தானே. இவ்ளோ வருஷம் ரெக்கார்ட ம், எடுக்கல. ம், அது ஒரு ஃபர்ஸ்ட் ம், பிரைஸ் மாரி தான் அவங்களுக்கு. அதனால பயங்கரமா ம், கொண்டாடுவாங்க அத. போடு ம், வேற லெவலு அப்படி இப்படின்னு கொண்டாடுவாங்க. பிராட் பிட் அப்படியே நடந்து ம், வருவாரு. நடந்து வந்துட்டு ம். 10வது தான் வந்துக்குறோம். ஃபர்ஸ்ட்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுவான் அந்த மனுஷன். அதான். அவருக்கு அது இததான் ஆர்ஆர்ன்றாங்க. ம். ம். சொல்லு. அதான். அதுதான் சொல்றான். இதனால தான் விஜய் சார் வந்து இந்த படத்த பண்ணணுமா. அ இந்த ஆறாலாம் விஜய் சார்னால தான் முடியும். சத்யா கோ ஹெட். சொல்லு. அதான் அந்த சீனு சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ம், இவரு டிரைவர் 1 இருக்கார்ல, ஜோஷ்வான்னு நெனைக்கிறேன் அவரு பேரு. ஜோஷ்வா ம், பியர்ஸோ என்னமோ சம்திங். ம், ம், அவர் வந்து ம் அவருக்கு வந்து பிராட் பிட்ட புடிக்காது ஸ்டார்ட்டிங்ல. ம், ஏன்னா வயசானவரு, கொஞ்சம் திறமையா ம், வேற இருக்காரா, அதனால அவனுக்கு கொஞ்சம் காண்டா ம், இருக்கும். இவன் தான் ஃபர்ஸ்ட் டிரைவர் வேற ம், அங்க இருக்கிறதுல. ம், ம், அதுவும் கிண்டல் வேற பண்ணுவாங்க. ரூக்கி டிரைவர்ன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அவர. ம், அந்த ம். ஃபர்ஸ்ட் டிரைவர.
அப்போ ஆ. வந்து அவங்க அம்மா தான் வந்து இது மாரி ஏதோ வாக்குவாதத்தில ஏதோ ஒரு வார்த்தை சொல்ருவான். பிராட் பிட்ட பார்த்து ஏதோ ம். ஒண்ணு சொல்ருவாரு அவரு. ம். டிரைவர் ம். 1 ம். அவரு சொல்லும்போது ம். அவங்க அம்மா சொல்லுவாங்க, "போய் சாரி கேளு பிராட் பிட் கிட்ட." ம். அது மாரி ம். சொல்லுவாங்க அவங்க அம்மா. அதெல்லாம் கேட்க முடியாதும்மா" அப்படின்னும். "ஏய் மரியாதையா போய் கேளுடா" அப்படின்னுவாங்க. சரின்னு சொல்லி போய் ம். கேட்பாரு. அப்படியே ம். சாரிய தவிர மீதி எல்லாம் கேட்பாரு. அது செம்ம சிரிப்பா இருக்கும். சாரிய தவிர அதுக்கப்புறம் அவங்க அம்மா, "ஏய் சாரி கேளுடா" அப்படின்னுவாங்க. சரின்னு சொல்லி சாரி ம். கேட்பான். சாரி கேட்ட உடனே பிராட் பிட் சொல்லுவான், "உ ம். உனக்கு வந்து உன்ன விட நான் குயிக்கா இருக்கிறனால உனக்கு வருத்தம். அதனால தான் வேற ஒண்ணும் இல்ல." ஆ. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சுருவான். அவனுக்கு ஒரு மாரி ஆயிடும். ஏன்டா இவ்ளோ ஃபீல் பண்ணி சாரி சொல்றோமே. அத மதிக்கவே மதிக்காம எவ்வளவு ம். நக்கலா இது பண்றாங்க. டக்குன்னு சொல்லிட்டு ம். அவங்க அம்மாகிட்ட என் நேம் இந்த மாரி, அந்த மாரி சானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ம். பண்ணிட்டு போயிடுவான். அவன் பாட்டுக்கு போயிடுவான். ம். அது நல்லா இருந்தது. அதான் சொல்றேன் ஒரு கமர்ஷியல் படத்துக்கான எல்லா எலிமெண்ட்டும் இருந்தது அதுல. டயலாக்ஸ் மொதற்கொண்டு எல்லாமே இருந்தது. படம் ரொம்ப என்டர்டெய்னிங்கா போச்சு. ஆல்சோ இத நான் சொல்லணும்னு நெனச்சேன். எனக்கு படம் என்ன ஒரு வைப் தந்ததுன்னா, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான படம் வந்து கார்ஸ். இந்த பிக்ஸாரோட கார்ஸ். ம். அந்த அந்த படத்துல வந்து டாக் ஹட்சன் கேரக்டரும், லைட்னிங் மெக்வீனும் வந்து ஒரே நேரத்துல ரேஸ் பண்ண மாட்டாங்க. டக் ஹட்சன் ஏற்கனவே எப்பயோ ரிலீஸ் பண்ணி நெறைய பிஸ்டன் கப்ஸ்லாம் வின் பண்ணியிருப்பாரு. இப்ப ரிட்டயர் ஆயிட்டு இருப்பாரு. அவர் கடைசியிலுமே கூட லைட்னிங் மெக்வீனுக்கு கைடு தான் பண்ணுவாரு. ஏன்னா இந்த படம் எப்படி இருந்ததுன்னா, டாக் ஹட்சனும் அம் லைட்னிங் மெக்வீனும் ஒரே நேரத்துல ரேஸ் பண்ணியிருந்தா, அந்த திமிரெல்லாம் வந்து லைட்னிங் மெக்வீன் வந்து திமிரெல்லாம் வந்து இந்த அவனோட சீனியர் அந்த டாக் ஹட்சன் கேரக்டர் காட்டியிருந்தா, அவங்க 2 பேரும் ஒரு பாண்ட் பண்ணியிருந்தா என்ன இருந்திருக்குமோ, அத ஒரு லைவ் ஆக்ஷன்ல பார்த்த மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு நெறைய சீன்ல அந்த மாரி தோணுச்சு. லைட்னிங் மெக்வீன் ஃபர்ஸ்ட் டைம் டாக் ஹட்சன பார்க்கும்போது எப்படி ட்ரீட் பண்ணுவான், நீ வந்து ரொம்ப மொக்க, கிக்கா அந்த மாரி ட்ரீட் பண்ணுவான். அப்படியே கிராஜுவலா ஓ! இவரு இவ்ளோ பெரிய டீலா அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, அந்த அந்த ஒரு டைனமிக்ஸ் இந்த இதுலயுமே இருந்தது. பிராட் பிட்டுக்கும் அந்த ரூக்கி இருக்காரு பாரு. அவருக்கும் அந்த டைனமிக்ஸ் இருந்து அது எனக்கு புடிச்சிருந்தது. அவங்க டைனமிக்ஸ் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. கடைசில நம்ம 2 பேரும் டீமா இருந்தா தான் அத வின் பண்ண முடியும் அப்படின்றதா இருக்கட்டும். கடைசில ம். வந்து நான் இந்த மாரி நான் 2 பேருக்குமே அந்த நீ சொன்ன மாரி அந்த ஒரு நக்கல் இருக்கும் 2 பேருக்குமே. கடைசில கூட அவன் வின் பண்ண விட்டுட்டு பிராட் பிட்ட வின் பண்ண விட்டுட்டு, நான் இந்த மாரி கப்பெல்லாம் 1000 அடிச்சுப்பேன். உனக்கு வயசாயிடுச்சு. நீ ஆ இந்த ஒரு கப் அந்த அடிச்சுக்க டயலாக். அப்படின்றாரு. ஆமாமா. அது செம்ம டயலாக் அது. அப்படின்னு நீ சொல்றது. நீ ஒரு கப்பாவது அடிக்கணும்ல. அதுக்காக தான் அப்படின்ற ம். மாரி ஆ சொல்லிருப்பான். அப்படின்னு சொல்றது. அது நல்லா இருந்தது. அது ஒரு மாரி சூப்பரா இருந்தது. ஆல்சோ ஆல்சோ இந்த படம் பார்த்தவங்களுக்கு நான் ஒரு படம் அந்த இது ஐ மீன் நெறைய பேர் இதையும் பார்த்திருப்பீங்க. ஃபோர்ட் வெர்சஸ் ஃபெராரி பாருங்க. எனக்கு அது வந்து பார்த்தாச்சு. அது ரொம்ப ரொம்ப அது எனக்கு அந்த அதான் சும்மா கார் காட்டுனாலே உங்களுக்கு இன்னொரு கார் படம் ஞாபகம் அது இருக்குமாடா வந்து அப்படின்னு ரியல் கேட்காது. லைஃப் எனக்கு ஸ்டோரி தானே அது? ஆமா ஆமா. நெனைக்கிறேன். அது ரியல் லைஃப் ஸ்டோரி அது. ஐ மீன் இன்ஸ்பயர்ட் அப்படியே கம்ப்ளீட்லி இல்ல. பட் அப்படிதான் இல்ல நெனைக்கிறேன். நிஜமாவே பட் இறந்துட்டாருன்னு நெனைக்கிறேன் அவரு. டெஸ்ட் டிரைவ் பண்ணும்போது அவரு இறந்துட்டாருன்னு நெனைக்கிறேன். அப்படிதான் அந்த சொன்னாங்க. படம் எனக்கு ஒர்க் ஆகுது. அந்த படத்துல வர மாரியே இதுல ஒரு ஒரு சீன் இருந்தது. இந்த கடைசியில ஃபுல்லா அப்படியே சைலன்ட் ஆயிடும். இந்த வின் பண்ணுவார்ல பிராட் பிட். அது ம், எனக்கு வந்து அந்த படத்துல ஒரு இது வரும். ஒரு 300 மைல்ஸ் பெர் ஹவர்ஸ்லயோ என்னமோ சம்திங் போகும்போது, காரே வந்து மறைஞ்சிரும். அந்த மிஷினே வந்து அப்படியே இருந்துரும். நீங்க ம், வந்து அப்படியே காத்துல பறக்கிற மாரி இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு டயலாக் ம். வரும். இஸ் அந்த ஃப்ளை டயலாக் மாரி தான் வாட் இதுலயும் இருக்கு. ஹேப்பனிங் அந்த மாரி கேட்பாரு. இஸ் ஃப்ளையிங் ஆ, அப்படின்னு. ஆ செமையா இருந்தது அந்த அப்படின்னு சீன். அப்படியே எனக்கு அது சைலண்டா அப்படியே இருக்கும். அதான் எந்த மியூசிக்கும் இருக்காது. அந்த மேடமோட ம், வாய்ஸ் மட்டும் கேட்கும். இஸ் ஃப்ளையிங் அப்படின்னு. ம், அப்படியே செம்மையா இருந்தது ம். அது அந்த சீன். அந்த மாரி ஃபோர் வேர்ஸ் ஃபெராரில இருக்கும். மிஷ்டினும், ஹியூமனும் வந்து ஒண்ணா ஆயிடுவாங்க. அந்த 300 இதுல போம்போது அப்படின்ற மாரி அதுல ஒரு டயலாக் இருக்கும். எனக்கு அப்படியே அந்த டயலாக் மாரியே இருந்தது. அந்த ஒரு ஃபீல்லயே இருந்தது ஒரு சீன். அது எனக்கு ரொம்ப புடிச்சது. அந்த படத்துலயே எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அதே மாரி இந்த படத்துல அதுவும் கிளைமாக்ஸ் அந்த இதுல வரும்போது சூப்பரா இருந்தது. செமையா உட்காந்து தியேட்டர் அலறுனாங்க. தியேட்டர் வந்து அதான் சொல்றேனே, ஒரு தமிழ் படம் பார்க்குற அந்த ஒரு இது வைப்ல வந்து அது இங்கிலீஷ் படம் நான் இருந்தது. அதான் சொல்றேன். நல்லாவே நான் இல்ல. வீட்ல பார்க்கும்போதே எனக்கு அது தெரிஞ்சது. தியேட்டர்ல இதெல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணியிருப்பானுங்களே இந்த ம். சீன்ஸ்க்கலாம். ஏன்னா எல்லாம் கத்துறாங்க. அதுக்கேத்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. பயங்கரமா இருந்தது. அதான் சொல்றேன். ம். எனக்கு இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா அந்த படத்துல, ஆ இது ம். சூப்பர்மேனுக்கு சொன்னது தான் இதுலயும். சிஜி வெறித்தனமா ம். இருந்தது. இதுல இன்னும் டபுள் மடங்கா இருந்தது. எதுன்னு எது எதுன்னு சொல்ல சிஜி, முடியல. எது ரியல்ன்னு தெரியல எனக்கு. நிஜமா தெரியல. ம். சூப்பரா பண்ணியிருந்தாங்க சிஜி. சான்ஸே கிடையாது. நான் ஒரு அதான் ஒரு அனாலிசிஸ் வீடியோல ரியல் லைஃப் அதான் ஒரு ரியல் லைஃப்ல எப்படி ரேசிங் நடக்குமோ, F1 ரேசிங் ரியல் லைஃப்ல எப்படி நடக்குமோ, அதே மாரி தான் இந்த ம். ரியல் லைஃப்ல பார்க்குற மாரி தான் எனக்கு ஒரு மூவி பார்க்குற மாரி இல்ல. ஏதோ லைவ்ல பார்க்குற ம். மாரி ஒரு ஃபீல் இருந்தது. ரியல் ரியல் ஸ்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாரி இருந்தது. அதான். அதான் லைவ்ல ஏதோ ம். ரேசிங் பார்க்குற மாரி இருந்தது எனக்கு போடும்போது. இது ஒரு மூவி ம். மாரியே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இருந்தது. அதுவும் எடிட்டிங் சூப்பரா இருந்துச்சு. நான் ஒரு அனாலிசிஸ் வீடியோ சம்திங் ஒண்ணு பார்த்தேன்னு நெனைக்கிறேன். ஒரு ஹிட்டன் கட் இருக்கு. இந்த ஸ்டார்ட்டிங் ஒண்ணு வரும்ல, பிராட் பிட் அந்த க்ளோஸா போவாங்க காருக்கு. F1 அப்படி ஒரு டைட்டில் வருமே. F1ஓ பிராட் பிட் சம்திங் ஆமாமாமாமா. ஒரு டைட்டில் அது வரும். எல்லாருமே அது சொன்னாங்க. வரும்போது அது மூவி வரும்போது எல்லாருமே சொன்னாங்க அது. அது எல்லாமே சொன்னாங்க. அது வந்து அதுல ஒரு கட் இருக்குன்னு ஒருத்தர் ஒரு அனாலிசிஸ் வீடியோ சம்திங் போட்டிருந்தாரு. ம், அது ம், வந்து ஒரே ஷாட் இல்ல. அப்படியே ட்ரோன்லருந்து அப்படியே வந்து அந்த கட் ஆயி அது வந்து க்ளோஸ் அப் ஷாட் அப்படின்ற மாரி. ம், ம். அப்படியே சீம்லெஸ்ஸா இருந்தது. சூப்பரா இருந்தது. ஆமா. எடிட் அது சூப்பரா இருந்தது தெரியாது. படத்துல.
ம். எடிட் என்ன எனக்கு அத பார்க்கும்போதே உயிரே போயிருக்க மாட்டாது எடிட் பண்ற மாரின்ற மாரி இருந்துச்சு. டக்கு டக்குன்னு இவ்ளோ காட்டணும். அதாவது அதான் சொல்றேனே, நீ சொல்ற மாரி இந்த ஸ்போர்ட்குள்ளேயே இருக்கிற மாரி பயங்கர த்ரில்லிங்கா வச்சிருந்தாங்க படத்த. லைக் அப்படியே அதுவும் அவ்ளோ உனக்கு படத்துல அவ்ளோ இன்னொரு இதுவும் சொல்லணும்னு நெனச்சேன். நீ அது உனக்கு தெரிஞ்சுதான்னு தெரியல. ம். எஃப்1ஓட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. ஆப்பிள் தானே அதோட ப்ரொடியூசரு. ஆப்பிள் ஆமாமா. ஆப்பிள் தான் ஆ, ப்ரொடியூசரு. ம். ஃபோன்ல ம். வந்து ட்ரெய்லருக்கு அவங்க ஒண்ணு ட்ரிக்கர் மாரி ஒண்ணு குடுத்துருந்தாங்க. என்னன்னா, ஆப்பிள் ஃபோன்ல ம். மட்டும் அம் அந்த ம். ட்ரெய்லர் பார்த்தா, ஃபோன்ல வைப்ரேட் ம். ஆகும். அந்த போற இதெல்லாம். அந்த இதுக்கு ஓ! எக்ஸாம்பிள் கேம் ஆ, ஆடும்போது ஜாய் பேட் வைப்ரேட் ஆகும்ல, சுடும்போது. ஆ, அந்த மாரி ஆ, ஃபோன்ல ஆகும். ஆ. அவன் ரேஸ் ஓட்டும்போது ஆச்சா உனக்கு? அப்படியே ஆமா ஆச்சு. ட்ரெய்லருக்கு. ஆ, ஆ. ஆப்பிள் டிவில பார்த்தா ஆகும். ஆப்பிள் டிவில உட்காந்து பார்க்குறேன். பயங்கரமா இருந்தது. அதுவே சூப்பரா இருந்தது. புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஓ! அந்த ட்ரெய்லர்ல அப்படியே இந்த ஜிஸ்ன்னு ஒரு சவுண்ட் வருது. அப்படியே வைப்ரேட் ஆகுது என் ஃபோனு. பயங்கரமா. ஏதோ நானே ஓட்டுற ஃபீல் மாரி இருந்தது. நல்லா இருந்தது அது. புதுசா இருந்தது. ஃபோன்லயே 4D குடுக்குறீங்களா? சூப்பரா அது இருந்தது. என்னடா இது மட்டும் இது நீ இப்ப சொன்னத நான் மென்ஷன் பண்ணணும்னு நெனச்சேன். படத்துல எல்லாமே நல்லா இருந்தது. இதுவுமே கூட கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனா நெறைய படத்துல இப்ப ரீசென்ட்டா என்ன பார்க்குறேன், கலர் எல்லாமே பிளாக்காவே காட்ட மாட்றானுங்க. கிரே தான் காட்டுறானுங்க. இந்த படத்துக்கு ஓகே. ஏதோ ஓரளவுக்கு அந்த மூட் இதெல்லாம் நல்லா இருந்தது. ஆனா அது ஏன் பிளாக்காவே காட்ட மாட்றாங்கன்னு தெரியல. இந்த ஆப்பிள் டிவி ஆப்பிள் எஃபெக்ட்ன்னுவாங்க. அந்த மாரி இந்த ஒரு டாக்குமெண்டரி பார்க்குற மாரியே இருந்தது. எனக்கு அது கொஞ்சம் ஒரு மிக்ஸ்டு ஒப்பீனியன் தான். எதுக்கு எல்லாமே இப்படி பண்ணணும்? எல்லா படமே ஒரு அப்படியே ஒரு 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 அப்படியே ஒரு மாரி இந்த இந்த ஒரு ராவா ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணி போட்டு எதுவுமே இல்லாம சும்மா ஒரு கலர் பேலட் தூக்கி போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாரி இருந்தது. ஒரு மாரி வாஷ்ட் அவுட்டா அந்த மாரி இருந்தது. அது ஏன் ஒரு பிளாக்காவே காட்ட மாட்டேங்குது. ஒரு டார்க் சீனே இருக்க மாட்டேங்குது. முன்னாடிலாம் ஒரு டார்க் சீன்னு ஒண்ணு இருக்கும். ஒரு இருட்டா இருக்கும். அதுல அப்படியே ஒரு ஒரு சின்ன முகம் மட்டும் தான் தெரியும். அந்த மாரிலாம் ஷாட்ஸ்லாம் இருக்கும். செம கூலா இருக்கும் அந்த ஷாட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு. கான்ட்ராஸ்ட்லாம் நல்லா பஞ்சியா இருக்கும் சில படத்துக்கு. அது நல்லா பண்ணியிருப்பாங்க. இப்ப அந்த மாரி படம்லாம் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. இப்ப இந்த ஜாக் ஸ்னைடரோட சக்கர் பஞ்ச்ன்னு ஒரு படம் வரும். அ இல்ல வந்து கலிலர்மோ இருப்பாரு. கலிலர்மோ டெல் டாரோ. அவரோட வந்து ஹெல்பாய் அந்த மாரி படம்லாம் இப்ப பார்க்கவே முடியல. ஒரு பஞ்சி கலர்ஸ் எதுலயுமே காணோம். ரொம்ப ரேராவா எனக்கு இந்த மாரி பார்த்த மாரி ஞாபகமே இல்ல. எல்லாமே ரொம்ப வாஷ்ட் அவுட் கலரா இருக்கு. ஒரு பிளாக்கே காட்ட மாட்றாங்க. எல்லாருமே கிரேவே காட்டிட்டு இருக்காங்க. அது ஒரு மாரி எனக்கு இந்த படத்துலயுமே கூட படம் நல்லா இருந்தது. அதெல்லாம் பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல. ஆனா எனக்கு கொஞ்சம் உறுத்துச்சு. ஏன் பிளாக்கே காணோம்? ஒரு 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 ரேசிங் படம் இந்த இந்த இது ட்ராக் எல்லாம் காட்டும்போது, ட்ராக்லாம் கொஞ்சம் பிளாக்ல இருந்ததுனா நல்லா பார்க்கும்போது செமையா இருக்குமே! அப்டின்ற மாரி தோணுச்சு. ஐ மீன் நெறைய பேர் சொன்னாங்க. ரஷ் கூட கம்பேர் பண்ணியிருந்தாங்க அத. ரஷ் வந்து பஞ்ச் கலர்ஸ் இருக்கும். ஆனா அது வந்து ரொம்ப டிராமேட்டிக்கான டேக். எனக்கு அத பார்க்கும்போது அந்த மாரி வேணாம். பட் லைக் கொஞ்சம் பிளாக் இருந்திருக்கலாம். ஏன் அவ்ளோ வாஷ்ட் அவுட்டா கலர் இருக்கணும்னு எனக்கு தெரியல. பட் யா. ம். அது ஒண்ணு. ம். அப்புறம் நீ சொன்னியே ஒண்ணு. இன்டர்வல். ஆ இன்டர்வல் மாரி ஒரு இது இன்டர்வல் வச்சிருந்தாங்க. இன்டர்வல் இருந்தது. இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து ஒரு சீன் இருக்கு. என்னன்னா, ம். அந்த லவ் போர்ஷன் இருக்கும். லைக் பிராட் பிட்டுக்கும் ம். அந்த மேடம்க்கும் ஒரு லவ் போர்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ மீன் அந்த அம்மா ஸ்டார்டிங்லேருந்தே தான் லவ் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. ம். அம், ம். ஆ, அந்த லவ் போர்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல வந்து டிரைவர் ஒன் ஜோஷ்வாவையும் பிராட் பிட்டையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன சண்டை என்ன பிரச்சனைன்னு சொல்லி சால்வ் ஆ. பண்ணுறதுக்காக ம். உட்காருவாங்க. ஒரு கார்ட் கேம் மாதிரி ஒன்று ம். ம். விளையாடுவாங்க. கார்ட் கேம் ம். விளையாடும் போது ஜோஷ்வா ஜெயிச்சிருவார் அதில். ஏதோ ஃபைன்னு ம். நினைக்கிறேன். டபுள் ஃபைவ் போட்டு ஜெயிச்சிருவார். ம். ஜெயிச்ச உடனே அப்புறம் ஜோஷ்வா கிளம்பி போயிடுவார். இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஆ. சொல்லுவாங்க. ம். அந்த சீனே சூப்பராக இருந்தது. அந்த சீன் அதான் சொல்கிறேன், ஒரு லவ் சீனுக்கு மாதிரி நல்லாவே இருந்தது. ஏதோ ஏதோ நடக்கணும், ஏதோ ம். ஒரு லவ் ஆயிடுச்சு, திடீர்னு பார்த்த உடனே லவ் ஆயிடுச்சு அந்த மாதிரி இருக்காது. அந்த டைலாக் ம். முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த அந்த மேடம் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இது என்னது, ஐயோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. என் டீம் வந்து என் டீம் மெம்பர்ஸ் கூட இது வரைக்கும் நான் டேட் பண்ணதில்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ம். டீம் மெம்பர்ஸ் கூட ம். டேட்டிங் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அது ம். அவங்களோட ஒர்க்லேயோ எதுலேயோ பாதிப்படையும்னு சொல்கிறதுக்காக என் டீம் மெம்பர்ஸ் கூட ம். நான் டேட்டிங்லேயே இது வரைக்கும் இருந்தது இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு ம். வந்து வின் பண்ணுறது தான் பிடிக்கும். யாராக இருந்தாலும் வின் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் நீ வந்து ம். ம். இவன் கூட தோத்தாலும் பரவாயில்ல, இவன் கூட சப்பையாக தோத்துட்ட, டபுள் ஃபைவ்க்கு போய் தோத்து ம். வச்சிருக்கியே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ம். சொன்ன உடனே அப்படியே ம். கார்டை ஃப்ளிப் பண்ணி காமிப்பார் பிராட் பிட்டு. ம். 2 கிங் இருக்கும். ம். அப்படியே செமையா ஓகேங்களா? இருந்தது அந்த சீனு. ம். ஆமா. அது எனக்கு ஆனா பெர்சனலி எனக்கு அந்த எதுக்குடா ரொமான்ஸ்ன்ற மாரி தான் இருந்தது எனக்கு. எதுக்குடா தேவையில்லாம படம் வந்து ஸ்போர்ட்ஸ் படம் எனக்கு போயிட்டுருக்கு. அந்த ரொமான்ஸ்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு அந்த ரொமான்ஸ்க்கு முன்னாடி ம். நடந்த அந்த சீன்ஸ் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதான் சொல்றேனே, ம். பிராட் பிட் வந்து அது நெனச்சிருந்தா காமிச்சிருக்கலாம். அதுதான். முன்னாடியே வின் பண்ணிட்டேன்ற மாரி காமிச்சிருக்கலாம். ஆனா அவர் காமிக்கல. அது அவன் அதான்டா போனக்கப்புறம் எடுத்து காமிச்சாரு. பிராட் பிராட் பிட்டோட கேரக்டர் இந்த ஆரா ஃபார்ம் பண்றதுன்ற மாரி தான். ம். படம் ஃபுல்லா எது பண்ணாலும் அவர் வந்து எது பண்ணாலும் மாஸ் தான். ம். இப்ப அது அவர் மாஸ்ன்றது அந்த வேர்ல்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரியலனாலும், ஆடியன்ஸ்க்கு தெரியும்.
இப்ப அவங்க சீன் அந்த சீன் தோத்துருக்கலாம். தோத்துட்டு அப்படியே கூட முடிச்சிருக்கலாம். ஆனா வந்து நம்மளுக்கு தெரியணும். பிராட் பிட் ஜெயிச்சிருக்கணும்டா. அவரு விட்டு குடுத்தாரு. ஆ, அதனால தான் அதான், அதான், அந்த மாரி அதான். ஆடிச்சு. படம் ஃபுல்லாவே ஆர் ஆஃப் ஃபார்மிங் தான். அதனால தான் வந்து இவனுக்கு வந்து தல பண்ணலாமா தளபதி ஏன்னாப்பா ம். படம் அத தாண்டி அந்த படத்தோட அந்த இதெல்லாம் தாண்டி அந்த கட்ஸ் இந்த ரேசிங் கீசிங் அதெல்லாம் தாண்டி பிராட் பிட்டுக்கு தான் எல்லாருமே அதான் அந்த வந்தப்ப ஃபுல் ரீல்ஸ் என்ன தெரியுமா? ஆ ஐ வென்ட் டு F1 ஃபார் த பிளாட் அப்படின்னு போட்டது. பிளாட்ன்னு போட்டு பிராட் பிட். பிராட் பிட்டுக்காகவே ஒரு கூட்டம் போச்சு போல இருக்கு. ஒரு பெரிய ம். கூட்டம் பிராட் ஆமா, பிட்டுக்காகவே. ஆமா. எனக்கு அதுவும் அது பெருசா எனக்கு புரியல. வந்து அதுவும் இல்லாம எனக்கு இன்னொன்னும் ரொம்ப பிடிச்சது. அந்த இன்டர்வல் அப்போ இன்டர்வல்னா நான் சொல்ற இன்டர்வல் வேற. தியேட்டர்ல என்ன ம். இன்டர்வல் போட்டாங்கன்னு தெரியல எனக்கு. ஆர்டர் இஷ்டத்துக்கு போட்டாங்க. ம். இஷ்டத்துக்கு போட்டாங்க. ஆனா அவரே கட் பண்ணி குடுத்துருந்தாங்க. டைரக்டர்ஸே கட் பண்ணி குடுத்துருந்தாங்க. லென்த்தும் கரெக்ட்டா இருந்தது ம். இன்டர்வலுக்கு. அந்த ம். பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும்ல. ஜோஷுவாவோட பெரிய ம். ஆக்சிடென்ட் ஒண்ணு ம். நடக்கும். அங்கேயே ம். அழகா கட் ம். பண்ணி குடுத்தாங்க. கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வரும். ஒரு பிளாக் ஸ்க்ரீன் மாரி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த சீன் மூவ் ஆகும். ம். அங்கேயே அழகா கட் ம். பண்ணியிருக்கலாம் இன்டர்வல்னு. ம். 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 அந்த சீனு இதில என்ன ஆச்சரியம்னா, எ ஸ்டார்ட்டிங்கில பிராட் பிட்டுக்கும், ஜோஷுவாக்கும் அவ்வளோ ஆகவே ஆகாதுல்ல. 2 பேரும் ம். 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 வேர்ட்ஸ்லயும் ம். சரி, அப்படியே அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஃபுல்லா. ஆனா, ம். ஆமா. ஒர்க்குன்னு வந்துட்டா, பிராட் பிட் என்ன சொல்றானோ, அத எல்லாருமே கேட்பாங்க. அத நான் அங்க ஆ. அப்பவே நோட்டீஸ் பண்ணேன் நான் அத. அந்த ம். டிரைவிங்ல ம். இருக்கும்போது எல்லாம் கான்ஃபரன்ஸ் கால்ல பேசிக்கிட்டே தானே ஓட்டுவாங்க. இப்ப ம். எப்படி போணும்? ம். நான் ம். முன்னாடி போகவா? நீ முன்னாடி போறியா? அந்த மாரி பேசிட்டே ம். தான் ம். இருப்பாங்க. பிராட் பிட் என்ன சொல்றானோ, அது எல்லாருமே செய்றாங்க. இன்க்ளூடிங் ஜோஷுவா. ஜோஷுவாவும் எதுவுமே சொல்ல மாட்டான். நான் அப்படிலாம் போமாட்டேன். நான் இப்படிலாம் போமாட்டேன். என் ம். இஷ்டப்படி தான் போவேன்லாம் சொல்ல மாட்டேன். அ அ பிராட் ம். பிட் என்ன சொல்றாரோ அத தான் கேட்பாங்க. எல்லாருமே. அந்த சீன் எனக்கு நல்லா இருந்தது. என்னதான் பெர்சனலா என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒர்க்ல அத காட்டல. அது நல்லா ம். இருந்தது பாக்க. ப்ரொஃபஷனலா. ம். அதுக்கப்புறம் வந்து சண்டை புரொஃபஷனலா. போட்டுப்பாங்க. ஆனா அங்க உள்ள அதான். இருக்கும்போது அதான் சொல்றேன். ஓகே. பெர்சனலா அவங்க என்ன வேணா சண்டை போட்டுக்குவாங்க. ஆனா ட்ராக்குன்னு வந்துட்டா ஜ சீனியர் சொல்றத கரெக்ட்டா கேட்பானுங்க. அது நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அது மட்டுமே கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல ப்ராப்ளமாலாம் இருந்துதுன்னு நெனைக்கிறேன். அதுதான் கடைசியில ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவன் வந்து ஒரு மாரி வந்து பிராட் பிட்க்கு ஏதோ ஒண்ணு நடந்துரும்ல. நடந்ததுமே வந்து அவன் கொஞ்சம் நிம்மதி சாரி ஜோஷுவாக்கு ஏதோ நடந்துரும். ம். நடந்ததுமே அவன் வந்து ஒரு மாரி இதுவா தான் ஒரு வஞ்சமா தான் பார்ப்பான் அந்த ஜோஷுவான்ற கேரக்டர். என்ன பிராட் பிட் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லாம் புகழ்ந்துட்டு இருக்கானுங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க, இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்கன்ற மாரி. ம். அப்படி ம். பார்த்துட்டு அப்ப பிராட் பிட்க்கு கூட ஏதோ நடக்கும்னு நெனைக்கிறேன். பிராட் பிட் நடக்கிறப்ப அந்த அதான் சொல்றேன். ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் காட்டுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் வந்து ஜாஷுவாக்கு நடக்கும். அந்த சீனும் நல்லா ம். இருந்தது. ஜாஷுவாக்கு ஆக்சிடென்ட் ஆன உடனே வண்டியெல்லாம் எரிஞ்சு போயிடும். எரிஞ்சு போனோனே குடுகுடுன்னு ம். அப்படியே நிறுத்திட்டு, அவன் ரேஸ் கூட போயிருக்க மாட்டான். ரேஸ் கன்டின்யூ பண்ண அ. மாட்டாரு பிராட் பிட். அப்படியே அங்கேயே நிறுத்திருவாரு. ம். அங்கேயே நிறுத்தி அப்படியே இறங்கி உள்ள போய் காப்பாத்திட்டு வருவாரு. அந்த சீன் நல்லா இருந்தது. எனக்கு அதெல்லாம் ரொம்ப அதான் சொல்றேனே. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப கார்ஸ் வைப் தான் வந்திருந்தது. இந்த டாக் ஹட்சன் இந்த கேரக்டருக்கு ஆக்சிடென்ட் ஆவறது. அந்த அந்த ஒரு இதெல்லாம் தான் நடந்து பார்த்த மாரி இருந்தது. நல்லா இருந்தது அதெல்லாம். அதெல்லாம் பார்த்துட்டு அதான் சொல்றேனே, அப்ப கூட அவங்களுக்கு கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அது அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பிராட் பிட்டுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் பார்ப்பாங்க. அப்போ அவங்க கூட ஜேவியர் பாட்னம் அந்த கேரக்டர் சொல்ல சொல்ல, செகண்ட் "டேய் அதான் நீ செகண்ட் ஹாஃப்ல வேஸ்ட்டே வந்து பண்ணக்கூடாதுடா." இவருக்கு எப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தோ, அது மாரி பிராட் பிட்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துரும். ஆ. ஆனா "நீ அவருக்கு வேஸ்ட்டே மைனர் பண்ணக்கூடாது." தான். மேஜராலாம் ஆவாது. மைனர் இன்ஜூரி தான் மேஜர் ஆகும். இல்லடா. ம். அவர் மேஜரா ஏற்கனவே நடந்திருக்கும்டா. அவர் அது ரேஸே அது பண்ணக்கூடாது. 30 அதான் அதான் 30 சொல்லுவாங்க. இயர்ஸ்க்கு முன்னாடி அவருக்கு மேஜரா நடந்திருக்கும். அத்தன சொல்லுவானே. அ ம். அ. பேரலைஸ் ஆயிருக்கு. அவ்ளோ இஷ்யூஸ் இருக்கு அ. உடம்புல. அது மாரி சொல்லிட்டு, ம். அதுக்கு இதெல்லாம் அந்த ரேஸ்க்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, அ ம். எதனால அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, அதுக்கும் ஒரு டீட்டெயில் வச்சிருப்பாங்க. என்னன்னா, எப்பவும் போல கார்டு எடுத்துட்டு வர மாட்டாரு. மறந்திருப்பாரு. கார்டு எப்பவுமே ஒரு பாக்கெட்ல ஆ. வச்சிருப்பாரு தெரியுமா? ரேஸ் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஆமாமாமா. ஒரு கார்டு எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு தான் ரேஸ் ம். ஓட்டுவாரு. ம். அந்த ம். கார்டு ம். அப்போ ஆமா. ரேஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி பேண்ட் பாக்கெட்ட தடவி பார்ப்பாரு. கார்டு மிஸ் ஆயிட்டு இருக்கும். அவ்வளோதான். அது ம். கோவமானார்னா என்ன என்ன ரீசன் அத லாஸ்ட் வரைக்கும் ரிவீலே பண்ணல. எதுக்காக அந்த கார்ட ம். பார்க்குறாரு அப்படி அது எதுவுமே ரிவீல் பண்ணல. ம். அது கோவமானதுக்கப்புறம் கன்னா பின்னான்னு ஓட்ட ஆரம்பிச்சுருவாரு. அவ்வளோதான் ஸ்கிட் ஆகி ஊந்துரும். ம். அது ம். அதுக்கப்புறம் அதுதான். அந்த ம். கார்டு மிஸ் பண்ணனால அது அது ஒரு சஸ்பென்ஸா வச்சிருந்தாங்க. அந்த கார்ட பத்தி எதுவுமே சொல்லல. லாஸ்ட் வரைக்குமே. லாஸ்ட்ல கூட ம். கிளைமேக்ஸ்ல வண்டியில ஏறி போவாரு பிராட் பிட்டு. அப்போ கூட ம். கார்ட திருப்பி தான் என்ட்ட காட்டுவாங்க. என்ன கார்ட் நம்பரு, அது எதுக்காக, அந்த எந்த ஸ்டோரியும் இருக்காது. அது நல்லா அதான்டா. இருந்தது. ஃபுல்லா வந்து ஆர்.ஆஃப் தான் முடிவு பண்ணேன். இது வந்து அது ஒரு கிளின்ட் ஈஸ்ட்வுட் அப்ரோச் மாரி. இந்த கிளின்ட் ஈஸ்ட்வுட் பழைய இதெல்லாம் வந்து ஒரு டவுனுக்கு வருவாரு. டவுன வந்து காப்பாத்திட்டு அவர் பாட்டுன்னு போயின்னே இருப்பாரு. அவரு பேர் என்ன, ஈர் என்ன எதுவுமே தெரியாது. ம், அப்படியே ம். அவன பார்க்கும்போது யார்றா அவன் வந்தான் பண்ண வேண்டியத பண்ணான் போயின்னே இருந்துட்டான். எதையும் எதிர்பார்க்கல அந்த மாதிரி எனக்கு பார்க்கும்போது வருவாரு. ஒரு வின்னே பண்ண முடியாத ஒரு டீம்ன்றது வந்து வின் பண்ண வைப்பாரு. வின் பண்ண வச்சுட்டு வந்து அந்த மெத்தட்ஸுமே கூட அந்த என்னது அ காதுல ஹெட்ஃபோன் மாட்டிட்டு பால் எடுத்து செவுத்துல அடிச்சு அடிச்சு புடிச்சுட்டு இருக்குது. ம், ம், இவன் வந்து ம். என்னென்னமோ ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பான் இந்த பக்கம். ஆ, இந்த அவன் ஜாக் வந்து ஏதோ ஆமா. ஒரு இந்த அவன் ட்ரெயின் அந்த பயங்கரமா ட்ரெயின் ட்ரை அந்த ரூட் பண்ணிருப்பான். எங்கேயோ ஆ ஆமா. பில்ட் பண்ணிட்டு இவரு இருப்பான். என்னன்னா ஜிம்முக்கு போவான்.
நார்மலா வாக்கிங் போவாரு, ஜாகிங் போவாரு ஃபுல்லா. காதுல ஹெட்ஃபோன் மாட்டிட்டு பால தூக்கி அடிச்சுட்டு இது பண்ணிருப்பாரு. இப்ப என்னன்னா இ எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, உண்மையாலவே இந்த ஸ்போர்ட் இது பண்றவங்க வந்து இந்த ஜோஷுவா பண்றான் பாரு. இதெல்லாம் பண்ணாதான் வந்து உண்மையிலேயே உருப்பட முடியுன்ற ஆமா, மாதிரி ஆமா. எனக்கு தோணுது. அது படத்த ரியல் லைஃப் பார்க்கும்போது அதான் சொல்றேனே. மூவினா அந்த மாரி இருக்கும். ரியல் லைஃப்னா ஜோஷுவா பண்றத பண்ணா மட்டும் தான் ஒர்க் ஆகும் ரியல் லைஃப்ல. அ எனக்கு ஷூரா தெரியல. ஆனா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் பண்ணா தான் வந்து பொழைக்க முடியும். இல்ல. அது அப்போ இதுவரைக்கும் எனக்கு கேள்விப்பட்டதில்ல. இவ்ளோ கூலா இருந்து இவ்ளோ சாதிச்சவனெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்லப்பா. அப்படி அப்படி அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ வந்து அதாவது இந்த கேரக்டர் வந்து பிராட் பிட்ட சும்மா வந்து மாஸ்டர் மைண்ட் மாரி காட்டுறாங்க. அவர் எவ்ளோ கூலா ம், இருந்தாலும் கரெக்ட்டா அவருக்கு தெரியும், தொழில் தெரியும் அப்படின்னுவாங்க பாத்தியா? அந்த மாரி. ம், ம். நான் அந்த மாரி பார்க்கும்போது எனக்கு அப்ப புரிஞ்சு போச்சு. இந்த கேரக்டர் வந்து அப்பதான் அந்த மாரிலாம் இது பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. இது வந்து பக்கா மசாலா படம். வந்து ம். ஒரு ஒரு த த தமிழ்ல இதுவோ என்னமோ வந்து ஒரு ஹாலிவுட்ல போய் எடுத்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி ஒரு பக்கா மசாலா படம். என்ன எனக்கு இது அது ப்ராப்பரா பண்ணியிருந்தானுங்க. நம்ம ஊர்லயும் மசாலா படம் பண்றானுங்க. கர்மமா தான் இருக்கு எனக்கு. கூலியே கேட்டா கூட அது மசாலா படம் தான். மசாலா படம் அப்ரோச்லயே ப்ராப்பரா பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அத ப்ராப்பரா கூட பண்ண மாட்றாங்க. இது வந்து இது ஒரு பக்கா மசாலா படம். ஏன் நெறைய பேர் வந்து நெறைய பேர் சொன்னாங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் அப்படி இருக்கு, தப்பா இருக்கு, கிப்பா இருக்குன்னு. ஆனா பெருசா ஏன் கொஸ்டின் பண்ணேன்னா, படம் ப்ராப்பரா இருந்தது பார்க்கும்போது. நல்லா என்டர்டெய்னிங்கா போச்சு. அதான் சொல்றேனே, படம் வந்து குறைஞ்சபட்சம் எந்த படம் வந்தாலும் படம் குறைஞ்சபட்சம் என்டர்டெய்னிங்காவாச்சும் இருக்கணும். அது கூட இல்லன்னா அப்புறம் எப்புட்றா பார்க்க முடியும்? வந்து உட்கார்றதுக்கு குறைஞ்சபட்சம் என்டர்டெய்னிங்காவாச்சும் இருக்கணும்டா. ம். ஐ கரெக்ட், மீன் கரெக்ட். லைக் என்டர்டெய்னிங்கா என்கேஜிங்காவாச்சும் இருக்கணும். அது கூட இல்லன்னா, அப்புறம் எப்படி தான் பார்க்க முடியும்? அது கூட இல்லாம ஐ மீன் லைக் ஒரு டிராமேட்டிக்கான ஒரு படம் எடுக்கிறேன், டிராமா படம் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த படம் ஸ்லோ பர்னா போனா அந்த மாரி இருந்தா அது ஓகே. இஃப் இட் டேக்ஸ் இட்ஸ் டைம் ஆர் வந்து அ என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தா ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் வந்து மெட்டஃபாரிக்கலா இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க இது இப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல போனா மசாலா படம் தான் எடுக்குறானுங்க. மசாலா படத்த கூட கேவலமா எடுக்குறானுங்க. மசாலா படத்த கூட ப்ராப்பரா பண்ண மாட்றானுங்க. நீ சொன்ன மாரியே இந்த சீன் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அது தியேட்டர்ல இன்னும் பயங்கரமா தான் இருந்திருக்கும். அந்த நடந்து வர சீனு. ம். ஃபுல்லா பேக் மாட்டிக்கிட்டு ஸ்லோ ஆமா. மோல நடந்து வருவாரு. நல்லா ஐயோ! இருந்தது. ஸ்லோமோ கூட இல்ல. அலற நார்மல் சீன் தான் அது. ஸ்லோமோலாம் இல்ல. அதான் அது என்னன்னா, அதுக்கு முன்னாடி வந்து சொல்லுவாரு, இந்த மாரி "உன் ஹெல்த் தான் எனக்கு முக்கியம். இனிமே நீ ரேஸ் ஓட்டக்கூடாது. நீ என் டீம்ல இல்லன்னு" சொல்லிட்டு ம், வந்துருவாரு ஹாஸ்பிட்டல்லேருந்து. ம், ம், வந்துட்டதுக்கப்புறம் ம், ஜோஷுவா அதுக்கப்புறம் தான் அது அப்போ ஜோஷுவா வந்து ஏதோ ஸ்வீட்ஸ் மாரி ஏதோ ஒண்ணு ஃப்ளவரோ, ஸ்வீட்டோ ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வருவாரு ஹாஸ்பிட்டல்ல. பிராட் ம், பிட்ட ம், பாக்க. ம், இதெல்லாம் கேட்ட ம், உடனே அப்படியே கீழயே வச்சுட்டு போயிடுவாரு ஜோஷுவா. ம், வெஸ்ட் போயிடும். அந்த சீனுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து பிராட் பிட் மேல ஒரு இது வரும். என்ன சொல்றது? ஒரு ரெஸ்பெக்ட் மாரி ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் ம், பிராட் பிட் வந்து எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த டீம் க்ரூ இருக்குல்ல, அந்த இன்ஜினியர்ஸு, ம், ஆமா. கார் இன்ஜினியர்ஸு, ம், மேனேஜர்ஸ் எல்லாரையும் ம், கூட்டிட்டு அப்படியே தான் ஜாகிங் தான் ம், போவான். ரேஸ் மாரி போவான், ஜாலியா ம், போவான். அது ம், எல்லாருமே அமைதியா இருந்தனால ஜோஷுவா வருவாரு. ஜோஷுவா வந்துட்டு நமக்கு டைம் ம், இருக்குல்ல, வாங்க எல்லாம் ஜாகிங் போலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போவாரு ஜோஷுவா. அதே மாரி ம். என் தலைவன் பண்ண வழியிலேயே நான் வரேன் அந்த மாரி வரும் அந்த சீனு. ஆமாமாமா. ஓகே, அந்த ஓகே. அதே மாரி ஏதோ ஒரு பின்பற்றிட்டு கருத்து வரேன். என் தலைவன் இல்லன்னா என்ன, உங்கள நான் லீட் பண்றேன்ற மாரி கூட்டிட்டு போவாரு ஜோஷுவா. அப்படி ஆமாமா, கூட்டிட்டு ஆமா. போனோனே, அதுக்கப்புறம் தான் நீ சொல்ற சீன் வரும். எதிர்க்க வரும். ஆப்போசிட்ல பிராட் பிட் வந்துட்டு இருப்பாரு. இல்ல அதுக்கு நான் அந்த சீன் சொல்லடா. ஸ்டார்ட்டிங்லயுமே கூட இப்படி ஒரு சீன் இருக்கும். அதான் நீ கூட சொன்னியேடா. ஆமாமா. அவன் ஸ்டார்ட்டிங்லயே வந்து இருக்கும். நம்மள அது ரொம்ப டிஸ்டர்ப் சிம்பிளா ஆவான். இருக்கும். அதான் ஸ்டார்ட்டிங்ல வரும்போது தானே ஃபர்ஸ்ட்டு சரி ட்ராக்குள்ள அதுக்கு வரான். தான் இது ம். அதுக்கு தான் இத விட பயங்கரமா கத்துனாங்க அதுக்கு. அது ஓகே. அததான் சொல்றேன். இந்த அது சீன் அத வந்து விட சூப்பரா இருந்ததுடா. நான் சொன்னது. இப்ப நான் சொன்னேன்ல, இந்த மாரி ட்ரெயின் ஓகே பண்ணிட்டு வருவாங்க. கம்பேக். அதான் கம்பேக் அது. ம், அப்படியே 2 ம், பை மாட்டிக்கிட்டு, அப்படியே ஸ்லோமோல அப்படியே கூலர்ஸ் போட்டுக்கிட்டு, மியூசிக் வேற பேக்கிரவுண்ட்ல. அப்படியே ம், கமர்ஷியலா இருந்தது. செம்மையா இருந்தது அது. ம். அப்படியே நான் வருவாரு. சொன்னேனே. அவ்வளோதான் எல்லாரும் அப்படியே அவங்க அதான் மூஞ்சி க்ளோஸ் அப் வைப்பாங்க. எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அப்படியே. அதான் சொல்றேனே. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த தமிழ் மசாலா படம் மாரின்றாங்க. ஏன்னா அதான் வந்து நம்ம நெறைய ஆளுங்க தானே சீன்ஸ் இருந்தது சொல்லுவாங்க. அந்த மாரி. நடந்தாலே மாஸ் ப்ரோ. நடந்து ஒரு ஸ்லோ மோஷன் நடந்து அந்த மாரி தான் இருந்தது அந்த சீன். ஒரு ம். ஹாலிவுட் ஆளுங்க சொல்றத நெனச்சு பாரு சும்மா. பிராட் பிட் படம் எப்படி வேணா இருக்கட்டும் ப்ரோ. என் தலைவன் வந்து சும்மா அப்படி ஸ்லோமோ போட்டு நடந்துருவேன். ஆ அந்த மாரி தான் இருந்தது. கண்டிப்பா. இப்போ அந்த தல நடிக்கணும்னு சொன்னாங்கல்ல. தல அந்த சீன் பண்ணியிருந்தாருன்னா அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் ஸ்லோமோ போட்டு பண்ணதே இல்லல்ல தல வந்து. அவ்வளோதான் ஆமா. சரி வந்து பாட்டு போட்டு ஸ்லோமோ நடந்ததே இல்ல. சரி விடு போய் வேண்டாம். வேதாளம் பாருங்க. அந்த சரி மாரி ஓகே. அப்புறம் இந்த சீன் சொல்லணும்னு நெனச்சேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆவாரு பிராட் பிட். அதுக்கப்புறம். டிஸ்சார்ஜ் ம். ஆயிட்டு வரும்போது, அந்த அவன் கூடயே ஒருத்தர் இருப்பாரு பார்த்திருக்கியா? மீன் ம். பிராட் பிட்டோட ஃப்ரெண்டு ப்ளஸ் மேனேஜர் எல்லாருமே. அவரோட ஃப்ரெண்ட் அதான். ஜேவியர் பாட்டம் தானே. அதான் ஜேவியர் பாட்டம். ஆ ம். அவரு அவரு அவர் கூடயே ஒருத்தர் இருப்பாரு. ரேஸ் ஓட்டும்போது பக்கத்திலேயே உட்காந்துருவாரு. ரேஸ் ஓட்டும்போது இல்ல, ரேஸ் ம். பார்க்கும்போது பக்கத்திலேயே இன்னொருத்தர் உட்காந்துருப்பாரு. அவரு தான் ஒரு சின்ன வில்லன் மாரி. வில்லன்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு ரோல். ஆ ஓகே, ஓகே, ஓகே. அவரு வந்து சொல்லுவாரு, உன்ன தான் தெரியும். டீம்லேருந்து தூக்கிட்டாங்கல்ல, எங்க டீமுக்கு வந்துரு. ம். எங்க டீம்ல நீ சொல்றது ம். தான் ரூல்ஸு. நீ என்ன சொல்றியோ அதுதான். நீ ம். என்ன கேட்டாலும் நான் வாங்கி குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொல்லுவான். ம். ம். சொல்லி விசிட்டிங் கார்டு குடுப்பான். ஃபோன் நம்பர் குடுப்பான்.
ம். குடுத்து அவரும் அதான். வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்து அப்படியே கட் பண்ணா ரேஸ்ல வரும். "என்னங்க நீங்க சொன்ன ம். ஆளு ரேஸ் பண்றாரு இன்னைக்கு" அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் போய் ம். மாடியிலேருந்து ம். கீழ பார்ப்பாரு. ம். ஃபோன் கிடைக்குமான்னு கேட்பான் பிராட் பிட். அந்த சீனே ம். சூப்பரா ம். இருந்தது. ம். ஃபோன் கிடைக்குமா அப்படின்னு ம். ரேஸுக்கு முன்னாடி. ஃபோன் குடுப்பாங்க. ம். ஃபோன் வாங்கிட்டு மிடில் ஃபிங்கர் மெசேஜ் அனுப்பிச்சு விடுவாரு. இது நான் கரெக்ட்டா நான் மென்ஷன் பண்ணணும்னு நெனச்சேன். நம்ம எவ்வளோ கழுவி ஊத்துனாலும் சென்சார் போர்ட ஏன் தான் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. இத சென்சார் பண்ணி வச்சிருந்தானுங்கடா படத்துல. அடப்பாவிங்களா! இது சென்சார் இந்த இத மிடில் ஃபிங்கர் சென்சார் சென்சார். பண்ணாங்களாடா மிடில் ஃபிங்கர? ஆமா. மிடில் ஃபிங்கர் அந்த எமோஜிய ஆ. எடுத்துட்டு எனக்கு ம். புரியவே இல்ல. அது வந்து ஒரு இந்த இந்த என்ன சொல்றது? இந்த இந்த கை மட்டும் இப்படி ரெய்ஸ் பண்ற மாரி அந்த மாரி ஒரு எமோஜி மாரி இருந்தது எனக்கு பார்க்கும்போது. மிடில் ஃபிங்கர் அப்படியே தூக்கிட்டாங்க. நான் ம். வந்து எதுக்கு இப்படி ஒரு இது அனுப்பிச்சிருக்கான்? எனக்கு புரியவே இல்ல அப்படின்னு இருந்தேன். அப்புறமா பார்த்தா மிடில் ஃபிங்கர் காட்டுது. டேய் இது இருக்கு அதான் இப்ப நான் சூப்பர்மேன் சொன்னேன்ல. சூப்பர்மேன்ல இந்த கிரீன் லான்டர்ன் ஒரு இது விடுவான் தெரியுமா? மிடில் ஃபிங்கர் வருமே. ம். ம். ஆமாமா. அந்த ஒரு ஃபைட் வரும் தெரியுமா? ம். கிரீன் ம். லான்டர்ன் அது தூக்கிட்டானுங்க. அதையும் அதுவும் தூக்கிட்டாங்க. கிடையாது. ஐயோ! அதுவும் தூக்கிட்டாங்க. யப்பா இந்த ஒரு மிட் தெ ஆ இந்தியாவோட சென்சார் போர்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுப்பா. 2 படத்துலயுமே காமன் இது. 2 படத்துலயுமே அந்த மிடில் ஃபிங்கர் சீன் அப்படியே தூக்கிட்டாங்க. மிடில் ஃபிங்கர் இதுல என்னடா இது? எனக்கு புரியவே மாட்டேன்து. இத எதுக்குடா தூக்கணும்? அத வேற ஹைட் பண்றானா? 1 செகண்ட் வந்துடா. 1 செகண்ட் வந்து இந்த இதுல F1ல. அத வந்து தூக்கி வச்சிருந்தாங்க. எப்பா கொடுமனா கொடும. அதே மாரி இதெல்லாம் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து இன்னொரு சீனும் சொல்லணும்னு நெனச்சேன். அதான் ஒரு ஒரு ஆர்க் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ, எங்க முடியுதோ அப்படின்னு சொல்லி ஒரு நெறைய படத்துல வைப்பாங்கள்ல. ஒரு ம், ஆர்க் ம், ஒரு டயலாகோ, இல்ல ஒரு பிளேஸோ எங்க ஆரம்பிக்குதோ ம், எண்டிங் வந்து அங்கேயே முடியும். அந்த டயலாக்லயே முடியும் ஆர் சம் பிளேஸ்ல முடியும். அந்த மாரி இந்த ம், படத்துலயும் இருந்தது. ஸ்டார்ட்டிங்ல இல்ல, எந்த இடத்துல அங்க டியூன் இன் ஆச்சோ அந்த இடத்துலருந்து. லைக் அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணுவார்ல, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து மீட் பண்ணுவாரு. பிராட் பிட்ட வந்து ம், மீட் பண்ணி, ம். அதுக்கப்புறம் தான் ரேஸுக்கு வா, ரேஸ்க்கு ஆள் தேவை அப்படின்னு ஆமாமா, சொல்லி கூட்டு ஆமா, போவார்ல. ஆமா. அப்போ வந்து ம், அங்க வேலை செய்ற ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்றவங்கள கூப்பிட்டு, இந்த மாரி ரொம்ப வருஷம் கழிச்சு ஃப்ரெண்டு வந்து இந்த மாரி கேட்குறான். ம், "என்ன என்ன நான் சொல்றது? நீங்களா இருந்தா என்ன சொல்லுவீங்க?" அப்படின்னு ஐடியா கேட்பான். ம், அவங்க கேட்பாங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, லைக் என்ன கேட்பாங்க அவங்க? ஆ இது மாரி என்னது எவ்வளோ மணி அப்படின்னு கேட்பாங்க. அ ம், வாட்ஸ் த அமௌண்ட் அப்படின்னா, ம். இட்ஸ் நாட் அபௌட் த மனி ஆ, அப்படின்னுவாங்க. செம்மையா ஆமாமா. இருக்கும் அந்த ஓகே, சீனு. ஓகே. ம், இட்ஸ் நாட் அபௌட் த ம். மனி அப்படின்னுவாங்க. அப்படியே கட் ஆ, பண்ணா கிளைமேக்ஸ்ல இந்த ரேஸ்லாம் முடிச்சுட்டு அவரு வேற எங்கேயோ போயிடுவாரு. ஒரு டெசர்ட் மாரி ஒரு ஏரியாவுக்கு ம், வேற ஒரு கார் அது. வேற அந்த ம், ஆப்ரேட் பண்ற காரு. அதுல வந்து சொல்லுவாங்க. ம், இந்த மாரி நான் ஓட்டலாமா? அப்படின்ற மாரி பிராட் பிட் கேட்கும்போது, அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க ம், வந்து வி ஆர் நாட் பே மச் அந்த மாரி சொல்லுவாங்க அங்க. நாங்க அவ்வளோலாம் காசு குடுக்க முடியாது எங்கனால அப்படின்னுவாங்க. ம், அப்ப ம். பிராட் பிட் சொல்லுவாரு, "இட்ஸ் நாட் அபௌட் மனி" அப்படின்னு சொல்லி அங்க முடிப்பாங்க. சூப்பரா இருந்தது அந்த சீன். ஆமா. இந்த டர்ட் ரேஸ் ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு. ஆமாமா. இட்ஸ் அது ஆமா. அதான். நல்லா தான் இருந்தது அது. இட்ஸ் நாட் அபௌட் மனின்னு சொன்னோனே அப்படியே போட்டு படத்த முடிச்சாங்க. நல்லா இருந்தது. ஒரு அதான் சொல்றேனே ஒரு ஹோல்சமா இருந்தது படம் நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப மாசம் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருந்தது எனக்கு. ம். அதான் நான் ஆல்சோ நான் ரொம்ப 3 மிஸ் பண்ணேன். தியேட்டர்ல ஏன் பார்க்கலன்னு சொல்லி மிஸ் பண்ண ஒன் ஆஃப் த படத்துல இதுவும் ஒரு படம். நான் முதல்ல தியேட்டர் போறதா இல்ல. நான் சரி எனக்கு தெரியல. எஃப்1 நம்ம போய் என்ன அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண போறோம். எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. அண்ணா கூட்டின்னு போனான்னு போனேன். ஆனா நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா வந்து ரிசீவ் பண்ணாங்க. எனக்கு ஒண்ணு வந்து என்னன்னா, ம் நடுவுல வந்து இந்த லூயிஸ் ஹாம்பிள்டன் அவர்லாம் வராரு. அவர்லாம் கூட எனக்கு யாருன்னு தெரியாது. அவர்லாம் நடுவுல வராரு போல இருக்கு. அதுக்கெல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. ம், ஒரு ம். ரியல் லைஃப் ரேசர்ஸ் இந்த கேமியோஸ்லாம் கத்துறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஏதோ ஒரு படத்துல ரஜினி பார்ப்பாரு. எல்லாரும் வந்து நாட்டுல எல்லாரும் வந்து சந்தோஷமா என்னமோ இருக்காங்க. அதான் அந்த நாட்ல எல்லாரும் சந்தோஷமா சந்தோஷமா இருக்காங்க போல. ஆ அந்த அந்த மாரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏதோ நல்லதா நடக்குது போல இருக்கு அப்படின்னு. ஆனா எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஏதோ ஒரு ரியல் லைஃப் வரா போல இருக்கு. நம்மளுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. சும்மா இழிச்சுட்டே பார்த்துருவோம் அப்படின்னு விட்டேன். பட் லைக் எனக்கு இன்னொரு ஒரு இதெல்லாம் கூட கேமியோஸ். எனக்கு உண்மையிலேயே பெருசா வந்து ஐயோ! என்ன இப்படி பண்ணிட்டானுங்க அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, பிரிட்ஜர்டனோட சி சைமன் ஆஷ்லி அவங்க இருக்காங்கல்ல, சிமோன் ஆஷ்லி அவங்க வந்து படத்துல வந்து ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அவங்க வந்து செம்ம அழகா இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு தமிழ் ஒரிஜின் சேர்ந்தவங்க தான் நெனைக்கிறேன். ஆமா தமிழ் ஒரிஜின் தான் நெனைக்கிறேன். ஸ்ரீலங்கா தமிழ் சம்திங் நெனைக்கிறேன். ம். ஷூரா தெர்ல. அவங்க வந்து படத்துல இருந்திருந்தாங்க. கேமியோ பண்ணியிருந்தாங்க. இந்த ஜோஷுவா இருக்கார்ல, ஜோஷுவா தான அவரு. ஆமா, ஆமா. அவரோட ஒரு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட்டோ என்னமோ மாரி போல இருக்கு. அப்படிதான் போல கம்ப்ளீட்டா அவங்க சீன கட் பண்ணி தூக்கிட்டானுங்க. எனக்கு அடப்பாவி! என்ன தோணுச்சுன்னா, பிராட் பிட் சீன கட் பண்ணி ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் தூக்கிட்டு, இது கூட ம், வச்சிருந்திருக்கலாம்டா. ம். எனக்கு ஆனா ஏன்டா அவ்வளோ பிராட் பிட் இது வந்து தூக்குறீங்க அப்படின்னு. அவ்வளவா பெருசா இல்லல்ல. அதனால வச்சிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அதான் அவ்வளோ ரொம்ப அதான் பெருசாலாம் இல்ல. சொல்றேன். ஒரு கட் பண்ணா ஒரு இந்த சீனு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதான் அவ்வளோதான். அந்த ஒரு 10 நிமிஷம் சீன் இருந்தா கூட 10 நிமிஷம் சிமோன் ஆஷ்லி குடுங்களேன். ஏன்டா அவங்களுக்கு எனக்கு அந்த ஆக்ட்ரஸுமே ரொம்ப பிடிக்கும். அவங்கள நான் ஏதோ ஒரு படத்துல பார்த்துருக்கேன்டா. ஐயோ! நல்ல படம் அது.
சரி ஓகே. சம்திங் மறந்துட்டேன். அந்த படத்துல பார்த்துமே கூட அவங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இந்த படத்துல பார்க்கும்போது, ரொம்ப நாள் கழிச்சு நான் இவங்கள பார்க்குறேனே, இவங்கள இந்த படத்துல காஸ்ட் பண்ணியிருக்காங்களா? நல்லா பண்ணுவாங்க. இருந்தாலும் எனக்கு சிமோன் ஆஷ்லி ஏன்டா தூக்குனீங்க? சிமோன் ஆஷ்லிக்கு ஒரு ரோல் குடுத்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு, படத்துல ட்ரேஸே இல்லாத மாரி தூக்கிட்டானுங்க. அது எனக்கு ம். கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அதா நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்ப எதுக்கு வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ரோல் குடுத்து, எல்லாம் பண்ணி தூக்கணும் அப்படின்னு. பட் லைக் இது கிரியேட்டிவ் டிசிஷன் அது இது போல இருக்கு. ஆனா, யாருமே மென்ஷன் கூட பண்ணல அது. ஜோஷுவான்ற கேரக்டர் அவரோட ரியல் லைஃப் இது அவங்க அத பத்தி கேட்கும்போது என்னமோ ஒண்ணு சொன்னாரு. என்னமோ சொன்னாரு. ஒரு மாரி எனக்கு அது ரொம்ப அஃபென்சிவா தான் இருந்தது. ஏன்டா இப்படியா பேசணும்? கூட நெறைய பண்ணியிருக்காங்கல்ல. அந்த படத்துல நெறைய நடிச்சிருந்திருக்காங்கல்ல. ம். அவங்க பத்தி இப்படியா பேசணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் அப்படி ஒரு இப்போ ஒரு கேரக்டர எடுத்துட்டு அத கட் பண்ணணும், கம்ப்ளீட்டா கட் பண்ணணும்னு தெரியல. பட் லைக் ஓகே. மத்தபடி படமா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்கேஜிங்கா இருந்தது. படம் வந்து அதுவே வந்து ஒரு என்கேஜிங்கா ஒரு படம் போடுறது ஒரு பெரிய அதான் இதுவாயிடுச்சு. ஸ்க்ரீன் ப்ளே என்டர்டெய்னிங் மொதற்கொண்டு எலமெண்ட். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அ ம். எல் ரொம்ப அதான் ம். ஸ்டார்ட்டிங்ல மியூசிக் மொதற்கொண்டு எல்லாமே பக்காவா இருந்தது. ஒரு ஃபுல் பக்கா மெட்டீரியல் குடுத்த மாரி இருந்தது எனக்கு. ம். மியூசிக்க பத்தி பேசணுமே, ஆமா எஃப்1 மியூசிக் சூப்பரா இருந்தது. சூப்பர்மேனும் அந்த தீம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. சூப்பர்மேன் ம். மியூசிக் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துது. அதான் அந்த ஹோப்ன்ற வார்த்தைக்கு ஏத்த மாரி அந்த மியூசிக் சூப்பரா இருந்தது சூப்பர்மேன். 2 படத்துலயுமே வந்து அந்த இதுதான். சென்சார் எதுக்கு இப்படி பண்றீங்க? இந்தியன் சம்மந்தமே சென்சார் இல்லாம அப்படி எனக்கு சொல்லு. தெளிவா சொல்லிடு. இந்தியன் இந்தியன் சென்சார். ம். ரியல் வெர்ஷன் பார்க்கும்போது எனக்கு இத ஒரு கட் பண்ணணுமா? அப்படின்ற மாரி. ஓப்பன்ஹைமருக்கு உட்கார்ந்து அது ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் தான் வொர்க் பண்ணியிருப்பான். பாவம். ஓப்பன்ஹைமருக்கு உட்கார்ந்து வந்து இந்த ஃப்ளோரன்ஸ் அந்த ஆமா, கேரக்டர் ஆமா, வந்து ஆமா. அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு அது விட்டது. அட ஆ பாவிங்களா! என்ன இப்படி ஏன்டா டேய்! அதுக்கு வந்து அந்த சீன கட் பண்ணி கூட தூக்கிட்டு இருக்கலாம். கட் பண்ணி கூட தூக்கிட்டு இருக்கலாம். அந்த சீன கதை போவும். இருந்தாலும் நீங்க இப்படி பண்றது கட்டே கூட பண்றடான்ற மாரி தான் இருந்தது எனக்கு. ஏன்டா இப்படி வந்து அநியாயம் பண்றீங்க? அவ்ளோ மேல ட்ரெஸ் டெடிகேஷனா ஒர்க் பண்ணி அதுக்கு ஒரு சிஜி ஆர்டிஸ்ட்ட புடிச்சு, உட்காந்து அதுக்கு ரோட்டோ ஒர்க்லாம் இருந்திருக்கும் கண்டிப்பா. ரோட்டோ ஒர்க்லாம் போட்டு, அதெல்லாம் போட்டு எங்களுக்கு அதெல்லாம் அந்த தெரிஞ்சனால பிளாக் நாங்க சொல்றோம். ரோட்டோ ஒர்க்லாம் போட்டு, கண்டிப்பா ஒரு ரோட்டோக்கு மட்டுமே ஒரு 1 மேன் டேஸ் கிட்ட போயிட்டுருக்கும் அது. அந்த மாரி ஒர்க்கு அவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்ணி, அவ்ளோ ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க. அந்த அதெல்லாம் ஒரு இல்லாம சீனுக்கு. சும்மா ஒரு ம், சம்மந்தம் இல்லாம எதுக்கு அத வேற? ம். அத கட் பண்ணி தூக்கிடுங்க பேசாம. சும்மா. இல்ல ஏன் தானே குடுக்குறீங்க? அடல்ட்ஸ் தானே உள்ள வரப்போறாங்க. அடல்ட்ஸ வந்து எதுக்கு வந்து ஒரு சூப்பர்வைஸ் பண்றீங்க? அடல்ட்ஸ எதுக்கு சூப்பர்வைஸ் பண்ணணும்? அதுக்கு தானே அடல்ட்ஸ் ஒன்லி ஃபில்ம். அடல்ட்ஸ் உள்ள வரவங்கள கூட இந்த சீன்லாம் உங்களுக்கு எதுக்கு? இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது அப்படி. நீங்க மட்டும் உட்கார்ந்து பார்ப்பீங்க. அடல்ட்ஸ் எல்லாம் உள்ள வர அடல்ட்ஸ்லாம் பார்க்கக்கூடாது. இது அநியாயமா இருக்கு. ம். பட் அது அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப எனக்கு எக்ஸ்ட்ரீமா ரொம்ப போயிட்டு இருக்கு. புடிச்சது அதான் சொல்றேனே, ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி, ரொம்ப மாசத்துக்கு அப்புறம், இதே மாரி ஒரு ம். நல்ல படம் பார்த்த ஃபீல் எனக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது. திருப்தியா அது இருக்கு. அதான் ஒரு 200 குடுத்து நம்ம தியேட்டர்ல பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படுறேன். அது டூ லேட். இப்ப கூட இருக்கு. வேணா அப்புறம் போய் பார்க்கலாம். இப்ப கூட பண்ட்டாங்க. ஏன்னா இது நல்லா சூப்பர் வரவேற்பு பெற்றது போல இருக்கு இது. ஐ மீன் ம். வார் 2 பயங்கரமா ஓடிடுச்சு ஐமேக்ஸ்லன்னு நெனைக்கிறேன். அதனால அது போதும்பா நீ ஓடுனதுன்னு சொல்லி அத நிப்பாட்டி தூக்கி திரும்பி F1 தூக்கி போட்டாங்க. இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு மே ஆனா என்னன்னா, ம். கூலி அவ்ளோ மொக்கையா இருந்தது. நம்ம அவ்ளோ கழுவி கழுவி ஊத்துனோம். ம். ஆனா அந்த படம் கூட ஒரு படம் வந்திருக்கு. ம். அத பத்தி ஒருத்தன் மூச்சு கூட விடல. அப்ப அது எவ்வளோ பெரிய மட்டமா இருக்கும்னா, நான் மறந்துட்டேன் அப்படி ஒரு படத்த இன்டர்நெட்ல பார்க்குறேன். வார் 2 பத்தி ஏதோ இது ஒரு ரீலோ என்னமோ வந்தது. அப்பதான் நான் யோசிக்கிறேன். ஆமா இவங்க ஒரு 2 பேர் வந்தாங்கல்ல. இந்த ஆர்ஆர்ஆர் ஆக்டர் இவரு ஜூனியர் என்டிஆரும், ரித்திக் ரோஷனும் ஒரு படம் வார்ன்னு ஒண்ணு வந்தது. அது ஒரு பிரான்சைஸ் ஃபில்ம் வேற. நம்ம ம். தான் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இந்த ஒய் ரஜினி அதுல பேசியிருப்போம். ம். இது பிரான்சைஸ் ஃபில்ம்டா. அவங்க கூடலாம் சண்டை வலிக்கக்கூடாது. அவனுங்க ஏதாவது கலெக்ட் பண்றானுங்க. ஹிந்திக்காரங்க அந்த நார்த் சைட்லாம் ஒரு பெரிய இது இருக்கு. கலெக்ட் பண்றோம். ம். அப்படியே மூஞ்சில சாணி அள்ளி அடிச்ச மாரி. ஒரு மூச்சு பேச்சே இல்ல. ஒரு அவ்வளோதான். மூச்சு பேச்சு இல்ல அதுனே படத்த பத்தி. அங்க ஹிந்தி கூலிய போய் பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 8.7 புக் மை ஷோல ஹிந்திக்கு. அப்படியா? ஆமா 8.7. நீ புக் மை ஷோலாம் பார்க்கவே பார்க்காதடா நீ. புக் மை டேய் ஷோல கண்ட புக் அ படம் ஒரு அது 8.9, ஓகே தான். இல்ல 9.2 புக் மை ஷோலயே இந்த மாரி தக் லைஃப் அந்த மாரி படங்கள்லாம் கழுவி ஊத்திருவாங்க தமிழ்ல. அதுவே 7 அதுக்கெல்லாம் தாண்டாது, நீ 6 சொல்ல முடியாது. தாண்டாது. ஆனா ஓ! இந்த படத்தையே நீங்க 8.7 குடுத்துறாங்க கூலிக்கு. முதல்ல யாரு தக் லைஃப்க்கு 7 குடுத்தது? நான் அவன்கிட்ட முதல்ல பேசணும். தக் அதெல்லாம் லைஃப்க்கு 7 ஏங்க குடுத்தவன யார அதெல்லாம் அதெல்லாம் முதல்ல நீங்க பேசாதீங்க. அது கமல் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க குடுத்துருப்பாங்க. தக் லைஃப் ஒரு வீடியோ மணிரத்னம் ஃபேன்ஸ் மணிரத்னம் விடுங்க. முக்கியமா எஸ்டிஆர் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்க குடுத்துருப்பாங்க. யார் அது? சரி விடுங்க. அத சரி, பத்தி பேச சரி, வேண்டாம். சரி. இது நம்ம F1 பத்தி பேசிட்டு இருக்கோம். F1 ஆ, அவ்வளோதான். சரி. அதான் எனக்கு எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு படம். சூப்பரா இருந்தது. F1 செம்ம சாட்டிஸ்ஃபை. அவ்வளோதான். இதுக்கு மேல நான் ஒரு படத்த புகழவே வேற வார்த்தையே இல்ல. அவ்வளோ நல்லா இருந்தது. ஆக்டிங் ஒரு எல்லாம் வார்த்தை இல்லாத எல்லா படம் இது. கேரக்டரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்தது. அது சொல்லணும்னு நெனச்சேன். மென்ஷன் பண்ணணும். எல்லா ஒரு ம். கேரக்டரும் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. எல்லா கேரக்டரும் நல்லா இருந்தது. எனக்கும் புடிச்சிருந்துச்சு.
எனக்குமே வந்து சூப்பரானும் பிடிச்சிருந்தது, எஃப்1ம் பிடிச்சிருந்தது. அதான் 2 படமே நல்லா என்கேஜிங்கா இருந்தது. அதான் சொல்றேனே, அந்த மாரி ஒரு படம் கிடைக்கிறதே பெரிய இப்ப சொல்றான் பாருங்க, ஒரு 200 குடுத்து போய் பார்க்க மிஸ் பண்ணிட்டேனேன்னு. அந்த மாரிலாம் இப்ப யோசிக்கவே முடியறதில்ல. அந்த மாரி தான் படம் வருது. இப்ப அரவாள் ரவி இதுல வரும்போது, ஆமா, ஓடிடில வரும்போதே வெளிய வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி தமிழ் ஃபிலிம்ஸ். அது ரொம்ப ம். நாளாச்சு. ஒரு நல்ல படம் பார்த்து ரொம்ப நாளாச்சு எனக்கு தமிழ்ல. எனக்கு தெரிஞ்சு அத ஆமா. முறியடிக்க ஒருத்தர் வராருன்னு நெனைக்கிறேன் நெக்ஸ்ட் மந்த்து. நம்ம அத பத்தி அதுக்கப்புறமா பேசிக்கலாம். மதராசி. ஐ யாஹ்! மீன் ஆமா. ஏன்னா ஓகே. அத பத்தி ட்ரெய்லர் பார்த்தோம். என்ன ட்ரெய்லர் சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. ம். அருமையா இருந்தது ட்ரெய்லரு. ம். ம். ட்ரைலர் அதான் எனக்கும் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஆனா புடிச்சிருந்தது. பட் ஓகே. இதுல அத பேச வேணாம். அதான் இத பேச ஷார்ட்டா வேணாம். சொல்லணும்னா அதான் நெக்ஸ்ட்டு நம்ம மதராசி எனக்கு பார்த்துட்டு, அது நல்லா இது இருந்ததுனா, நல்லா இல்லனாலும் அத பத்தி பேசுவோம் நம்ப. அதுக்கு செப்பரேட் வீடியோ ம். கூட பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்ல. நம்ம அது ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மேபி போட்டா போடுவோம். இந்த ஆமா. ஒய் ரஜினிகாந்த்ன்ற மாரி வி ஆர் பிளானிங் ஆன் ஒய் சீரிஸ். ஸோ வி ஆர் பிளானிங் ஆன் டூயிங் ஒய் எஸ்கே, ஒய் சிவகார்த்திகேயன்ற மாரி ஒரு சீரிஸ். ஆனா அத போஸ்ட் பண்ண முடியுதா, அத போஸ்ட் பண்ணும்போது அதுல இத பத்திலாம் பேசுறோம். போஸ்ட் ம். பேசிட்டு அதுல மதராசியோட எங்க எக்ஸ்பெக்டேஷன் பேசிட்டு, ஆமா. அதுக்கப்புறம் மதராசி வந்ததுமே மதராசி கண்டிப்பா எப்பயும் போல போடலாம். மதராசி வந்து அது ஒரு ஐடியால தான் இருக்கும். மதராசி படம் பார்த்துட்டு வந்துட்டு, மதராசியோட ம். அது ரேண்ட்டா மாறுதா, இல்ல அப்ரிசியேஷனா மாறுதா, அது எப்படி மாறுதோ, அது படம் பொறுத்து தான் இருக்கும். அது கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணணும். எப்பயுமே ஆமா. நம்ம ரஷ்ஷே பண்ண வேணாம். கூலிக்கு பண்ண மாரி ஒரு 3 நாள் என்னமோ டைம் எடுத்து எங்க தாட்ஸ கலெக்ட் பண்ணிட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே வந்து அப்படியே அந்த தியேட்டர் விட்டு வரும்போதே ரிவ்யூ வேணும். தியேட்டர் விட்டு வரும்போதே அந்த படத்த பத்தி சொல்லிடணும். ஒரு தாட்ஸ கூட கலெக்ட் பண்ண முடியல. அப்படி அதான் இப்ப நம்ம கூலிக்கு அந்த மாரி பேசினோம்னு வச்சுக்கயேன், வன்மம் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கும். கெட்ட ஆமாமா. கெட்ட வார்த்தை தான் வந்துட்டு இருக்கும் போல ஸ்டார்ட்டிங்லயே இருக்கு. பேசியிருந்தோம்னா, இருக்கிற வன்மம் எனக்கெல்லாம் ம். அவ்ளோ இருந்தது. அந்த லோகேஷ் எல்லாம் டைரக்டரா எடுத்துன்னு வராதீங்கடான்ற மாரியே பேசுற மாரி இருந்தது. அந்த 2 நாள் அந்த அதாவது கூல் நல்லா டவுனா அடிச்சு நீங்க கேட்கலாம். ஏன்டா கூல் டவுன் ஆகி இப்படி தான் பேசுவீங்களாடா நீங்கன்னு கூட கேட்கலாம். இதெல்லாம் கம்மி தான். அந்த மாரி தான். அதனால அதான் அந்த மாரி தொடர்ந்து 1, பேசலாம். 2 ஆனா எனக்கு தெரிஞ்சு அது சிவகார்த்திகேயன் அந்த மாரி படங்கள் தான் நம்ம ஜெனரல் ஆடியன்ஸா தான் பார்ப்போம். ஒரு ஃபேனா பார்த்தனால தான் எனக்கு ரொம்ப அது டெம்ப்ட் ஆயிடுச்சு கூலி. மத்தபடி ம். சிவகார்த்திகேயன் படம், ஏஆர் முருகதாஸ் படம்னா ஒரு ஓகே. நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. டாபிக் நார்மலா போறோம். பார்க்குற மாரி தான் இருக்கும். அது வன்மத்த கக்குற மாரிலாம் இருக்காது. அது நார்மலா ம். பேசுற மாரி தான் இருக்கும் அது. ஸோ அது போட்டுறலாம். ரொம்ப எவ்வளோ ஆஃப் சீக்கிரம் டாபிக் முடியுமோ அவ்வளோ வேணாம். சீக்கிரம் போட்டுறலாம் அது. ம். ரொம்ப ஆஃப் டாபிக் வேணாம். ஸோ ஃபைனலா ஹவ் இஸ் சூப்பர்மேன்? ஹவ் இஸ் எஃப்1? ஏன்டா இதுக்கப்புறமும் ஏன்டா எப்பவுமே இதே மாரி தான். போன தடவ கூலிக்கும் அதான் கேட்டான். நல்லா ஃபுல்லா கலாய்ச்சு எல்லாத்தையும் வயித்துல இருக்க எரிச்சல்லாம் சொல்லி முடிச்சக்கப்புறம், இல்ல கூலி எப்புட்றா கடைசியா உனக்கு 2 புடிச்சிருந்ததா? அப்படின்னு கேட்டான். இப்பவும் அதே தான் ம். கேட்கறான். ஓகே. யா ஒரு ஃபைனல் ரொம்ப வெர்டிக்ட்ல அதான் சொன்னா சொல்றேனே, தெரிஞ்சுச்சு. நான் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, ஒரு 200 குடுத்து தியேட்டர்ல பார்க்க முடியாம மிஸ் பண்ட்டேன். வருத்தப்படுறேன் அவ்வளோதான். ம். ரெக்ரெட் ம். பண்றேன் அவ்வளோதான். ஒரே வார்த்தை ம். முடிஞ்சு போச்சு. ம். ஏன்னா ம். அந்த அளவுக்கு நல்லா ம். இருந்தது படம். ம். ஓகே. ஓகேயா? எனக்குமே அப்படிதான். எனக்கு 2 படமே புடிச்சிருந்தது. புடிச்சிருந்தா? ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது. ரொம்ப என்கேஜிங்கா இருந்தது. அதான் ரொம்ப என்கேஜிங்கா இருந்தது. அட்லீஸ்ட் வந்து என்ன அப்படியே போர் அடிச்சு சாவடிக்கல. நல்லா என்கேஜிங்கா போச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். தியேட்டர்ல பார்க்கறதுக்கு நல்லா ஃபன்னா இருந்தது எஃப்1. சூப்பர்மேனுமே நல்ல என்கேஜ்மென்ட் போய் சூப்பர்மேன் அதான் நான் அகைன் சொன்ன மாதிரி. எனக்கு ஒரு ஒரு ஹோப் குடுத்தா மாரி தான் இருக்கு இந்த படம். நானுமே வந்து டைம்ஸ்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்டா தான் போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே. அந்த மாரி டைம்ல இந்த மாரி ஒரு படம் வரும்போது எனக்கு அது ஒரு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா தான் இருந்தது. ம். சரி ஆமா. ஓகே. அந்த கேரக்டருமே ஒரு ஹோப்க்கான கேரக்டர் தான். அந்த கேரக்டரும் போய் ரீச் ஆயிருக்கு. அந்த ஹோப்ன்ற மெசேஜும் போய் ரீச் ஆயிருக்கு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நல்லா இருந்துச்சு. 2 படமும் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ ஃபைனலி இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு நாங்க எப்பன்றது அப்டேட்டோ, இது ஐ மீன் அப்டேட்லாம் கிடையாது. போடும்போது போடுவோம். ஆ பார்க்குறவங்க பாருங்க. போடும்போது வரும். சப்போர்ட் பண்ணுங்க. ம். அவ்வளோதான். புடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. ம். அவ்வளோதான். ஏதாவது பாயிண்ட்ஸ் ம். விட்டிருந்தா கூட நீங்க ம். கமெண்ட்ஸ்ல அடிக்கலாம் நீங்க தாராளமா. நாங்க இந்த படத்துல ஏதாவது பாயிண்ட்ஸ் சொல்ல மறந்துட்டோமோ, இதெல்லாம் விட்டு போயிடுச்சு. ஆமாமா. அத அந்த கண்டிப்பா மாரி இருந்தா பண்ணுங்க. கூட நீங்க தயவுசெய்து கமெண்ட்ல அடிங்க. ஏன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம். ம். இத நான் எல்லா வீடியோலயும் சொல்லணும்னு நெனைக்கிறேன். நாங்க இந்த பேஜ ஸ்டார்ட் பண்ணும்போது, நாங்க ரொம்ப இது பண்ணது வந்து இது ஒரு என்கேஜ்மென்ட் மாரி தான் இருக்கணும். இது வந்து நாங்க அடிக்கடி சொல்லியிருக்கோமே, இது என்னடா நம்ம பண்றோம்? பாட்காஸ்ட்டா, ரிவ்யூவா, ராண்டா, கின்ட்டா என்னன்றது எங்களுக்கே பெருசா இப்ப வரைக்குமே ஒரு குழப்பம் இருந்திருக்கு. நாங்க என்னதான் வந்து இதுல வந்து தம்ப்நெயில்ல வந்து ஆடியோ பாட்காஸ்ட்ன்னு போட்டா எங்களுக்குமே ஒரு குழப்பம் மாரி தான் இருக்கு. ஸோ நாங்க இத எப்படி பிளான் பண்ணோம்னா, வி ஆர் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி. நீங்க கமெண்ட்ஸ்ல என் கூட இங்க ஏதோ பேசுனீங்க, என்கேஜ் பண்ணீங்கன்னா, உங்க தாட்ஸுமே எங்களுக்கு கேட்கணும்னு ஒரு இதுவா தான் இருக்கு. இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு. ஒரு அதான் ஒப்பீனியன சொல்றேன். ஷேர் பண்ணீங்கன்னா, அத அந்த மாரி நீங்க ஷேர் ஏன்னா பண்ணுங்க. இப்போ ஏதோ கூலிக்கே நான் மிஸ் நெறைய பேரு பண்ணிட்டோம். நெறைய பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எங்களுக்கும் ம். புதுசா தான் இருந்தது. அது நெறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் ம். பண்ற மாரி தான் இருந்தது. ஆ. அது மாரி உங்களுக்கு நான் இந்த நான் எஃப்1லயோ, சூப்பர்மேன்லயோ ஏதாவது விட்டு ம். போயிருந்தா, நாங்க பேசாம இருந்தது ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் விட்டு போயிருந்தா, அது ம். நெகட்டிவா நான் இருக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க ஷேர் ம். பண்ணலாம் கமெண்ட்ஸ்ல. நான் தப்பா பேசியிருந்தோம், இல்ல சரியா பேசியிருந்தோம், எதா இருந்தாலும் ஆமா. கமெண்ட் நாங்க பண்ணுங்க. பேசினது கரெக்ட்டா இருந்தது, தப்பா இருந்தது, அது கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. பிரச்சனை இல்ல. ம். அடுத்த ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை இது ஆச்சி மசாலா சரி, சரி. சொல்ல வேணாம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம்.
சரி ஓகே. அதான் இது நல்லா இருந்தது. ஒரு ஒரு குட் ம். நோட்டோட முடிக்கிற மாரி இருந்தது. ஒரு ம். ரேண்ட் பண்ணி ஓகே. முடிச்சு, இப்போ ஒரு குட் நோட்ல ம். ஒரு மூவிய முடிச்சிருக்கோம். ம். ஓகே. தேங்க் ஓகேடா. யூ. ஓகேடா. பாப்போம்டா. பாய். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாய். என்னண்ணா படம் வேற மாதிரி இருக்குண்ணா இது. கதையாக்குது இது. பைக் ஸ்டண்டிங் பண்றோமோ இல்லையோ எல்லாம் மாறி இருக்குது இங்க. மஜாவா இருக்குது படம். தூக்கி சொருகணும். எவன் வந்தாலும் தூக்கி வீலிங் அடிக்கிறோம்.